உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்னைக்கு சபையை குறித்து பல கேள்விகள் நமக்கு இருக்கலாம். சபை எதற்கு, சபை என்றால் என்ன, சபை எதற்கு ஆண்டவர் வைத்திருக்கிறார் என்கிற காரியத்தை குறித்து உங்களோட கூட பேசலாம் என்று என் உள்ளத்திலே காலையில் எழுந்த அந்த வார்த்தைகளை நான் பேசணும். சபை ஆண்டவர் எதற்காக வைத்திருக்கிறார்? சபை தேவன் ஏன் சபை இந்த உலகத்திலே சபையை வைத்தார்? சபை என்றால் என்ன? சபையிலே என்ன காரியங்கள் செய்யப்படுகிறது? சபையிலே நாம் என்ன வேலையை செய்து கொண்டு இருக்கிறோம் என்பதை நாம் கவனிக்கணும். சபை என்றால் என்ன என்பதை நாம் கவனிக்கணும். ஆமே. சபை எதற்காக தேவன் வைத்திருக்கிறார்? எதற்காக சபை ஆண்டவர் வைத்திருக்கிறார் என்றால், பாவத்தில் இருக்கிற மக்களை ரட்சித்து சபையிலே சேர்க்க வேண்டும். முதலாவது காரணம், பாவத்தில் இருக்கிற மக்களை, பாவிகளை ரட்சிக்க இயேசு வெளிப்பட்டார் என்கிற சத்தியம். அப்போ பாவத்தில் இருக்கிற மக்கள், உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களும், இயேசு அறியாதவர்கள் எல்லாருமே பாவத்தில் இருக்கிறவர் தான். இயேசு தான் பாவத்துக்கு பரிகாரியா இருக்கிறார். அப்படி என்றால் இயேசுவை ஒரு மனிதன் அறிந்தால்தான் அவன் வாழ்க்கை, சாபத், பாவம் எல்லாம் மாற முடியும். பாவத்தை மாற்றுகிறவர் இயேசு கிறிஸ்துவா இருக்கிறார். ஆகினாலே ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே பாவம் மன்னிக்கப்பட வேண்டும் என்றால் இரட்சகரை அவன் அறிய வேண்டும். இயேசுதான் பாவத்தை மன்னிக்கிறவராக இருக்கிறார். ஆகையினாலே சபைக்கு ஆண்டவர் எதுக்காக வைத்தார்னா, பாவிகளை ரட்சித்து சபையிலே சேர்க்கும்படியாக. நீதிமான அல்ல, யாரை ரட்சிக்கும்படி வந்தாரா? பாவிகளை ரட்சிக்கும்படியாக இயேசு இந்த உலகத்திலே வந்தார். அப்போ நீதிமான்கள் உலகத்தில் இல்லை, ஒருவனும் இல்லை. அப்போ எல்லாரும் பாவம் செய்து ஏகமாக கெட்டு போனார்கள். அப்போ இயேசு கிறிஸ்து வந்த ஒரே ஒரு நோக்கம், சபைக்கு வந்த, இந்த பூமிக்கு வந்த நோக்கம் பாவிகளை ரட்சிப்பதற்காக தான். அப்போ இந்த உலகத்தில் இருக்க எல்லா பாவிகளும் இயேசுவாண்ட வரணும்னு தான் பிதா விரும்புகிறார். அல்லேலூயா. இன்னும் இந்த உலகத்திலே தரித்திரர்களை, இந்த உலகத்தில் இருக்கிற தரித்திரமான இருக்கிறவர்களை, தரித்திரருக்கு சுவிசேஷத்தை அறிவிங்கள். சபை எதற்கு இருக்கிறது? தரித்திரருக்கு என்ன பண்ணணுமா? சுவிசேஷத்தை அறிவிக்கணும். இந்த உலகத்திலே நிறைய தரித்திர மக்கள் இருக்கிறாங்க. கோடிக்கணக்கான பணம் இருந்தாலும் ஆனால் சமாதானம் இல்லாமல் இருக்கிறார்கள், சந்தோஷம் இல்லாமல் இருக்கிறார்கள், நித்திய வாழ்வு இல்லாமல் இருக்கிறார்கள், பரிசுத்த ஆவி வரங்கள் இல்லாமல் இருக்கிறார்கள், தேவ கொடுத்த அந்த ஜீவன் இல்லாமல் இருக்கிறார்கள். பாவத்திலே அக்கிரமத்திலே மரித்திருக்கிற அவர்களுடைய வாழ்க்கையிலே அந்த தரித்திரம் மாற வேண்டும் என்றால் இந்த ஐஸ்வர்யமான சம்மனராகி இருக்க இயேசு கிறிஸ்துவை நாம் என்ன பண்ணணும்? அறிவிக்கணும். முதலாவது என்ன சொல்லணும்? பாவிகளை ரட்சிக்க இயேசு வந்தார். இரண்டாவது காரியம், தரித்திரத்தை மாற்ற வந்தார். மூணாவது, சாபங்களை, மனிதனுக்குள்ள இருக்கிற சாபத்தை இயேசு மாற்றுவதற்காக சபையை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். இப்போ இந்த உலகத்திலே இப்படியாப்பட்ட பல தரப்பட்ட மக்கள் இந்த உலகத்தில் இருக்கிறாங்க. நிறைய மக்கள் ஏழ்மையில் இருக்கிறாங்க, நிறைய மக்கள் பாவத்தில் இருக்கிறாங்க. இவங்களெல்லாம் ரட்சித்து சபையிலே சேர்க்க வேண்டும். இந்த வேலைக்காக தான் இந்த ஊழியமே. சபையை எதுக்கு சபை எதுக்கு? பெரிய ஆலயத்தை கட்டி ஏசிலாம் போட்டு நல்லா டான்ஸ் ஆடி, பாட்டு பாடி, கூத்தாடி, கொண்டாடி, மகிழ்ந்து அப்படியே இருக்கிறதுக்கு இல்லை சபை. சபையில் நீங்கள் உட்காந்து கொண்டு இருக்கிற நீங்கள் மற்ற மக்களுக்கு கிறிஸ்துவின் அன்பை என்ன பண்ணணும்? சொல்லணும். இதை தான் ஆண்டவர் சபையை ஏற்படுத்தினா. பாவிகளை ரட்சிப்பது. பாவிகள் எல்லாம் உலகத்துக்கு உலகத்தில் இருக்கிற மக்கள் எல்லாம் எங்கே வரணும்? சபைக்கு வரணும். அவர்கள் சீர்பொருந்தி கடவுளுடைய பிள்ளைகளாக மாறணும். இதுதான் தேவனுடைய நோக்கமாக இருக்கிறது. ஆகினால்தான் சபைக்கு நம்ம ஆண்டவர் தலைவர்களை வைத்தார். தலைவர் என்றால் அப்போஸ்தலர்களுடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம்பிக்கத்திலும் ஆதி திருச்சபை என்ன பண்ணுச்சு? எல்லாரும் ஒன்று கூடி என்ன பண்ணாங்க? ஒரே சரீரமாக, ஒரே கூட்டுக்குள்ளே, ஒரே தேவனுக்கு ஊழியம் செய்வர்களாக மாறினார்கள். அவன் வாசிக்கும்போது பக்தி விருத்தி உண்டாகுவதற்கு சபை உண்டாக்கப்பட்டிருக்கு. பக்தி விருத்தி இங்கே வந்தால் என்ன வரணும்? உங்களுக்கு பக்தி விருத்தி வரணும். இங்கே வந்தால் பக்தி விருத்தி வருதா? அப்போ கடவுளை குறித்து அறிகிற அறிவு, தேவனை குறித்து அறிகிற அறிவு தான் என்ன பண்ணுது? நமக்கு பக்தி விருத்தி உண்டாக்குது. அப்போ பக்தி விருத்திக்கு ஏதுவான வார்த்தைகளை சபையில் என்ன பண்ணுறோம்? பேசிக்கொண்டு இருக்கிறோம். கேட்கிறவர்களுக்கு பக்தி விருத்தி உண்டாகணும், பேசுகிறவரும் பக்தி விருத்தி உண்டாகணும். அப்போது நாம் பேசுகிற வார்த்தை சரியான பக்தி விருத்தியான வார்த்தையை பேசிக்கொண்டு இருக்கிறோமா என்பதை நான் கவனிக்கணும். நம் மற்றவர்களிடத்திலே பயத்தை பேசும்போது, அவிசுவாசத்தை பேசும்போது, தோல்வியை பேசும்போது, குழப்பங்களை பேசும்போது, பிரச்சனைகளை பேசும்போது அது என்ன வரும்? பக்தி விருத்தி வருமா? எனக்கு இப்படி நடந்துச்சு,
உனக்கும் அப்படி தான் நடக்கும். நானும் எவ்வளோ நாளாக ஜெபம் பண்ணிட்டேன், எனக்கு நடக்கலை அப்படின்னா நீ சொல்கிற வார்த்தை அவங்களுக்கு பக்தி விருத்தி உண்டாகுமா இல்லை அவிசுவாசத்தை உண்டாக்குமா? பக்தி விருத்தி உண்டாக. சில பேருடைய வார்த்தை அவிசுவாசத்தை உண்டாக்குறது. தேவன் அவிசுவாசத்தை கடிந்து கொள்கிறார். விசுவாசம் உள்ளவனா இரு, அவிசுவாசியா இராதே, விசுவாசியா இரு. நீ விசுவாசத்தினால பக்தி விருத்தி உண்டாக்க முடியும். நீ நம்பிக்கை உள்ள வார்த்தைகளை சபையில் என்ன பண்ணணும்? பேசணும். நல்ல வார்த்தைகளை பேசணும். தேவன் மேல் இருக்கிற நம்பிக்கை நீ பேசணும். வசனங்கள் தெரிஞ்சவன் நம்பிக்கையா பேசுவான். சூழ்நிலை வரும்போது, சூழ்நிலைகள் மாறும்போது எதை பேசணும்? நம்பிக்கையான வார்த்தைகளை பேசணும். நான் பயப்படுகிற நாளிலே கர்த்தரை நம்புவேன் என்று பேசணும். பயப்படுற நாள் யாரை நம்புவேன்? நான் கர்த்தரை நம்புவேன். நான் பயப்படாது இருப்பேன். என் வாழ்க்கையில் பயம் வராது. எந்த காலத்திலும் பயப்பட மாட்டான். நீதிமான் எதற்கு என்ன பண்ண மாட்டான்? பயப்பட மாட்டான். ஆண்டவர் பயமுள்ள ஆவி நமக்கு தரல, அன்பு தெளிந்து உள்ள ஆவி ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். எந்த சூழ்நிலையும் நம்ம என்ன பண்ணக்கூடாது? பயப்படக்கூடாது. பயமில்லாத வாழ்க்கை வாழணும்னா, பக்தி விருத்தியான வாழ்க்கை வாழணும்னா சபையிலே தேவ வசனத்தை என்ன பண்ணணும்? காது கொடுத்து கேட்கணும். நாங்கள் சொல்கிற வார்த்தையை கேட்டு அதன்படி செய்தீங்கன்னா நீங்கள் பாக்கியவான்கள். நிறைய நேரத்தில் நம்ம வேத வசனத்தை போதிக்கிறோம். கர்த்தர் உன்னை குணமாக்குறார், கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார், கர்த்தருடைய வார்த்தையின்படி நீ வாழ்வே என்று நான் எத்தனையோ தடவை சொன்னோம். ஆனால் நீங்கள் சொல்கிற வார்த்தை எப்படி இருக்கிறது? சபை மக்களே, நீங்கள் சொல்கிற வார்த்தை எப்படி இருக்குது? உங்கள் பலவீனத்தையும் உங்கள் தோல்வியும் உங்கள் குறைவுகளையும் மாத்திரமே நீ பேசுகிறீங்களே தவிர வசனத்தை பேசுவதற்கு உங்கள் மனசு வரல. வசனத்தை ஒரு மனுஷன் அதிகமாக பேசிக்கிட்டே இருந்தானா அவனுக்கு விசுவாசம் வரும். சூழ்நிலையை பேசிக்கிட்டே இருந்தானா அவனுக்கு பயம் வரும். உனக்கு பக்தி விருத்தி வராது. வசனத்தை பேசினா தான் பக்தி விருத்தி உண்டாகும். அப்போ நீங்கள் சூழ்நிலையிலே வசனத்தை பேசுகிறீங்களா? உங்கள் பிரச்சனை நேரத்தில் வசனத்தை பேசுகிறீங்களா? இயேசுவை நீங்கள் கவனித்து பாருங்கள். பிசாசை துரத்தும் போதும் எல்லா இடங்களிலும் இயேசுவை எங்கே தொட்டு பேசினாலும் வசனம் இல்லாமல் பேசவே மாட்டார். எந்த இடத்துலையும் வசனத்திலே அவர் நிரம்பி இருந்தார். அவர் கல்லாதவராக இருந்தும் வேத எழுத்துக்கள் எவ்வளவாய் அறிந்திருந்தார். அவர் படிப்பறிவில் இல்லை என்றாலும் வேத எழுத்துக்கள் மேலே வாஞ்சை தாகம் அவருக்கு. அவ்வளோ வசனத்திலே அவர் பிரியமாக இருந்தார். பிசாசை ஜெயிக்கும் போது வசனத்தை சொல்லி தான் 3 முறை எழுதியிருக்கிறதை என்று சொல்லி வசனத்தினால பிசாசை ஜெயிக்கிறார். உனக்கு பக்தி விருத்தி உண்டாகணும்னா வசனத்தை நீ என்ன பண்ணணும்? அதிகமாக படிக்கணும். வசனத்தை எந்த மனுஷன் அதிகமாக படிக்கிறானோ அவனுக்கு பக்தி விருத்தி உண்டாகும். அப்போ நல்ல வார்த்தைகள் என்ன பண்ணணும்? கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனமாக பேசணும். இரண்டாவதாக பலவீனத்தை பேசக்கூடாது. இன்னைக்கு நிறைய பேர் என்ன பண்ணாங்க? பலவீனத்தை பேசுகிறாங்க. நான் பலவீனனாக இருக்கிறேன், நான் என்ன பண்ணேன், இந்த பிரச்சனையில் இருக்கிறேன், அப்படியே என்ன பண்ணுறாங்க? எல்லா இடங்களிலும் அப்படியே பேசுகிறாங்க. போதிக்கிறவர்களும் அப்படி பேசுகிறாங்க, கேட்குறவங்களும் அப்படி பேசுகிறாங்க. நாம் பலன் உள்ளவர்களாக இருக்கிறோம். எதை பேசணும்? நான் பலனாக இருக்கிறேன், கர்த்தர் என் பலனாக இருக்கிறார் சொல்லணும். காண்டா மிருகத்துக்கு ஒத்த பலன் கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிறார். அதான் பக்தி விருத்தி. நான் தரித்திரன் அல்ல, கர்த்தர் என்னை தரித்திரத்திலிருந்து விடுதலையாக்கிறார். உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தை பெறுவான் என்று சொல்லி இருக்கிறதே. நான் உண்மை உள்ளவனாக இருக்கிறேன். கர்த்தர் என்னை உண்மை உள்ளவன் என்று எண்ணி கர்த்தர் இந்த ஊழியத்தை கொடுத்தார். ஆமே. பக்தி விருத்தி எதுவாக பேசணும், நல் வார்த்தைகளை பேசணும். உன் பலவீனத்தில் கர்த்தர் பலனாக இருக்கிறார். அல்லேலூயா. பவுல் சொல்லுகிறாரே, அவருக்கு எவ்வளோ பலவீனம் இருந்தது. 3 முறை அவர் எடுத்து ஜெபம் பண்ணார். என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாக விளங்கும் என்று பவுலுக்கு சொன்னாரே. உனக்கும் ஆண்டவர் சொல்றார், உன் பலவீனத்திலே அவருடைய பலன் பூரணமாக விளங்கும். பக்தி விருத்தி எதுவா பேசுங்க சபையில். ஆமே. சூழ்நிலையை பேசாதீங்க. இன்னைக்கு சூழ்நிலை உண்மையை பேசுறாங்க நிறைய பேர். நான் நிறைய பேர்கிட்ட சொல்லுவேன், விசுவாசத்தை பற்றி பேசும்போது சொல்லுவேன், விசுவாசமாக பேசுங்கன்னு சொல்லுவேன். இல்லையே, நாங்கள் உண்மையை தானே பேசுகிறோம், அதில் என்ன தப்பு இருக்குது? நிறைய பேர் என்கிட்ட என்ன சொல்லியிருந்தாங்க, நாங்கள் உண்மையை பேசுகிறோம்ப்பா, நீங்கள் என்ன பண்ணீங்க, உண்மையை பேச மாட்டீங்க, கீழே மண்ணில் கீழே வந்தாலும் நீங்கள் பண்ண மாட்டீங்க, ஒட்டலம் தான் சொல்லுவீங்க, நீங்கள் அப்படி போய் பேசுகிறீங்க அப்படின்ற மாதிரி அவங்க நம்மளை சொல்லுவாங்க. விசுவாசத்தில் தப்பு தப்பாக சொல்கிற மாதிரி சொல்லுவாங்க. அவங்களுக்கும் நான் பதில் சொல்கிறேன், உண்மை மாறும், உண்மை மாறும், சத்தியம் மாறாது. எப்படி உண்மை மாறும், சத்தியம் மாறும்? இன்னைக்கு காய்ச்சல் இருக்குதுங்க, இன்னைக்கு சளி இருக்குதுங்க, இன்னைக்கு இருக்குது, இன்னைக்கு வயிற்று வலி இருக்குது, இன்னைக்கு ஏதோ ஒரு பிரச்சனை, ப்ரெஷர் இருக்குது, இன்னைக்கு சுகர் இருக்குது. இதெல்லாம் என்னது? உண்மை.
இந்த உண்மையை தான் நாங்கள் பேசுகிறோம் அப்படின்றாங்க அவங்க. புரியுதுங்களா? இதெல்லாம் உண்மை, இன்னைக்கு இருக்கிறது அது உண்மை, நாங்கள் உண்மையை தான் பேசுகிறோம் அப்படின்னா நான் என்ன சொல்கிறேன்னா சத்தியத்தை பேசுன்னு சொல்கிறேன். உண்மை மாறும். இன்னைக்கு இருக்கிற ஜுரம், இன்னைக்கு இருக்கிற தலைவலி, இன்னைக்கு இருக்கிற சளி, இன்னைக்கு இருக்கிற பிரச்சனை ப்ரெஷர், இன்னைக்கு இருக்கிற சுகர் நாளைக்கு மாறும். ஆமே. இது நிரந்தரம் அல்ல. எது நிரந்தரம்? எது சத்தியம்? எது நிலைத்து நிற்க போகுது? வசனம் வானங்களில் நிலைத்து இருக்கிறது. அது தேவனுடைய வார்த்தையில நிலைத்து இருக்குது. ஆனா உன் வாயில நிலைத்து இல்லையே. நீ உண்மையை பேசுற, நான் சத்தியத்தை பேசுறேன். உண்மை ஒரு நாள் மாறும், சத்தியம் மாறாதது. ஆமீன், அல்லேலூயா. சத்தியம் மாறாது, உண்மை மாறும். டாக்டர் சொல்றாங்க, இன்னைக்கு டெஸ்ட் பண்ணி சொல்றாங்க, நாளைக்கு பார்த்தா என்ன சொல்றாங்க? இல்ல, இன்னைக்கு சொன்னது உண்மை, இன்னைக்கு சொன்னது உண்மை, நேற்று சொன்னது உண்மை. ஆனா சத்தியம் மாறாதது. நீ எதை சொல்ல போறீங்க? உண்மையை பேச போறீங்களா, சத்தியத்தை பேச போறீங்களா? நிறைய பேர் சொல்றாங்க நாங்க உண்மையை தான் பேசுவோம் அப்படின்றாங்க. நீ உண்மையை பேசு, வானான்னு சொல்ல. நீ உணர்கிறத பேசுகிற. நீ என்ன உணர்றியோ அதை தான் பேசுற. எதை உணரணும்? வசனத்தை உணரணும். எது மாறாதது? சத்தியம் தான் மாறாதது. அவர் தழும்புலா நான் குணமானேன், இயேசுவின் தழும்புலா நான் குணமானேன் என்று இயேசு எழுதி வசனம் எழுதி வச்சுக்கிற 1 பேதுரு 2:24. அவர் என்ன பரிகாரி, என்னை கர்த்தர் என்று எழுதி இருக்கிறதே. அவர் நம்முடைய அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதித்து வியாதியை ஒன்று விட்டு விலக்குவேன் என்று சொல்லியிருக்கிறார். எகிப்துக்கு வர பண்ணின வியாதியை ஒன்றும் உனக்கு வர பண்ணேன் என்று சொல்லி எழுதி இருக்கிறதே. நீ வசனத்தை பேசணும். பக்தி விருத்தி ஏதுவான வார்த்தைகளை சபையில் என்ன பண்ணணும்? பேசணும். உன்கிட்ட கேட்கிறவர்களுக்கு பக்தி விருத்தி உண்டாகணும். உண்மையை பேசணும்னு சொல்லிட்டு தேவையில்லாத வார்த்தையெல்லாம் உணர்றத பேசுறது, நிஜங்களை பேசுறது. நிஜம் மாறும், உண்மையும் மாறும், சத்தியம் மாறாது, வசனம் மாறாது. வானமும் பூமி ஒழிந்து போகும், என் வார்த்தை ஒரு நாள் ஒழிந்து போக. சகல பிரசாபத்தை காட்டிலும் என் வார்த்தையை நான் மகிமைப்படுத்தினேன் என்று சொன்னார். சாமுவேலுடைய வார்த்தை கூட பூமியில் விழலையா, தரையில் விழல. தான் முதல் பேர்சபா வரைக்கும் அவன் தீர்க்கதரிசனம் உரைத்தான். கர்த்தர் அந்த தீர்க்கதரிசியின் வார்த்தையை கூட பூமியில் விழல அப்படின்னா நான் ஒன்று கூட தவறல. ஆமே. தேவ வார்த்தை ஒன்றும் தவறாது. வசனத்தை நம்புகிறவன் வாழ்க்கை செழிக்கும். வசனத்தை நம்புகிறவன் வாழ்க்கை பக்தி விருத்தி உண்டாகும். வசனத்தை நம்பணும், வசனத்தை பேசணும், வசனத்தை பேசணும். நான் பலவீனன் அல்ல, நான் பலவான். கர்த்தர் என் அடைக்கலம், என் கோட்டை, நான் நம்பி இருக்கிறவர் சொல்லணுங்க. அல்லேலூயா. எனக்கு ஒரு பொல்லாப்பு நேரிடாது. நீதிமானுக்கு ஒரு கேடும் வராது. யாருக்கு கேடு வரும்? துன்மார்க்கனுக்கு கேடு வரும், பொல்லாதவனுக்கு கேடு வரும். நாம் நீதிமான்கள், நீதிமானுக்கு ஒரு கேடு வராது. அல்லேலூயா. நம்ம சொல்லிக்கினே இருக்கணுங்க வசனத்தை. நீதிமானுக்கு ஒரு கேடும் வராது. நான் நீதிமான், இயேசு ரத்தத்தினால் கழுவப்பட்ட நீதிமான். என் வாழ்க்கையில் எந்த கேடும் வராது, எந்த அந்தகாரமும் வராது, எந்த இருளும் வராது. வாதை என் கூடாரத்தை அணுகாது. பொல்லாப்பு எனக்கு நேரிடாது. தோல்வி எனக்கு வராது. கர்த்தர் எனக்கு ஜெயம் கொடுக்கிற தேவன். எல்லா இடங்களையும் என்னை வெற்றி சிறக்க பண்ணுகிறார். நான் தோல்வி அடைய மாட்டேன். விசுவாசத்தில் அறிக்கை செய்யணும், பக்தி விருத்தி உண்டாகணும். அல்லேலூயா. பேசுவீங்களா? மறுபடியும் நாங்கள் கேட்குறோமா? கேட்க மட்டுமே செய்வோம் தவிர பேச மாட்டோம் அப்படின்ற மாதிரி சில பேர் முகத்தை நான் பார்க்குறேன். ஆமே. நாங்கள் கேட்கத்தான் ஆள். நீங்கள் எவ்வளோ வேணா பேசு, நாங்கள் மறுபடியும் நாங்கள் நிஜத்தை தான் பேசுவோம், உண்மையை தான் பேசுவோம். நான் என்ன சொல்கிறேன்? சத்தியத்தை பேசினா தான் உனக்கு விடுதலை உண்டாகும். சத்தியத்தை அறிவி, சத்தியம்தான் உன்னை விடுதலை ஆக்கும். இல்லை எனக்கு கால் வலிச்சுன்னா நான் எனக்கு கால் வலிக்கு தான் சொல்லுவேன், எனக்கு ஜுரம் ஆச்சுன்னா எனக்கு ஜுரம் ஆச்சு தான் சொல்லுவேன். அது என்ன சொல்கிறாங்க சில பேர், நம்ம பொய் சொல்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்ன சொல்கிறேன்னா, விசுவாசித்தேன்னு ஆகினாலே பேசுகிறேன், விசுவாசித்தேன்னு ஆகினா பேசுகிறேன். விசுவாசித்தா தான் பேச முடியும். நீ என்ன விசுவாசிக்கிற அதை தான் பேசுகிற. பாருங்க, ஒரு விசுவாசி எதை பேசுவான்? விசுவாசித்தா தான் பேச முடியும். என்ன விசுவாசிக்கிறீங்க? காய்ச்சல் இருக்குதுன்னு விசுவாசிச்சிங்க, சளி இருக்குதுன்னு விசுவாசித்து என்ன பண்ணுறீங்க? அதையே தான் நம்ம பேசுகிறோம். எதை பேசணும்? விசுவாசத்தை பேசணும். எப்போ நம்பிக்கை நம்ம பேசணும். அப்படி பேசும்போது என்ன ஆகுது? எல்லா நேரத்தும் அப்படி பேச முடியுமா கேட்டால் சில நேரத்துக்கு அது என்ன பண்ணுவோம், கொஞ்சம் ஏற்றத்தாழ்வு வரதான் செய்யும். அதை அப்படியே லெவலில் மேலே போனோம்னா வேத வசனத்தை அதிகமாக படிக்க 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 என்ன பண்ணுவோம், இருதயத்தை நிரம்பி வாயினாலே வசனங்கள் வெளியே வரும். ஆமே. எல்லா நேரத்திலும் அது இருக்காது பாருங்க. ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம், அதை ப்ராக்டிஸ் பண்ணணும். சத்தியத்தை சத்தியமாக நான் போதிக்கிறேன். வசனங்களை நீ அறிக்கை செய்ய 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 என்ன ஆகுதுன்னா,
அந்த வசனம் உன்னை ஜீவன் உள்ளவனா மாற்றுது. பிரச்சனைகளை போராடி ஜெயிக்கக்கூடியவனா மாற்றுது. எது உனக்கு பிரச்சனையாக இருக்குதோ அதுக்கேற்ற வசனங்களை எடுத்து நம்ம என்ன பண்ணணுமா, வாசித்து அதை தியானித்து அதையே நம்ம இருதயத்தில் வச்சு என்ன பண்ணணுமா, அந்த பிரச்சனையை பார்த்து அடிக்கணும். ஆமென், அல்லேலூயா. தாவீது கூழாங்கல், ஆற்றிலிருந்து கூழாங்கல் எடுத்து பெரிய கோலியாத்தை எல்லாரும் பயந்தாங்க கோலியாத்தை பார்த்து. ஆனால் ஆற்றிலிருந்து ஒரே ஒரு கூழாங்கல், 5 கூழாங்கல் எடுத்தான், ஒரு கூழாங்கல்லே அவனுக்கு போதுமானதாக இருந்தது. ஆமென். குறிப்பாத்து அடித்தான். ஆவியானவர் அவனுக்கு உதவி செய்தார். ஆமென், அல்லேலூயா. கோலியாத்தை பார்த்து நம்ம பயப்பட வேண்டியதில்லை. கோலியாத்தை காட்டிலும் பெரியவர் நமக்குள்ளே இருக்கிறார். அல்லேலூயா. உலகம் பிரச்சனைகளை பார்த்து பயப்படலாங்க, நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. தாவீதை கொண்டு பெரிய காரியங்களை செய்த தேவன் நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. அவன் விசுவாசித்து பேசினா பாருங்க. எதை விசுவாசித்தான்? எல்லாரும் பயந்தாங்க. ஆனால் தாவீது விசுவாசித்து எப்படி பேசுகிறான்? இந்த பெலிஸ்தன் எம்மாத்திரம், இஸ்ரவேலின் தேவனுடைய சேனையை நிந்திக்கிறவன் எம்மாத்திரம், இவனை இன்றைக்கு நான் கொண்டு போட்டு இவன் தலையை இவனை விட்டு நான் என்ன பண்ணுவேன், வாங்குவேன். இவங்க கையில் கத்தி இல்லைங்க, பட்டயம் இல்லை. விசுவாசித்தான் பேசினான். தாவீது 17 வயசு, அன்னைக்கு 17 வயசு வாலிபனுக்குள்ள விசுவாசம் கர்த்தர் தந்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த கோலியாத்தை கொல்லுகிறவனுக்கு என்ன செய்யப்படும் என்று ராஜா சொன்னார். எல்லாத்தையும் விவரித்து சொன்னாங்க. அவன் அதுக்காக வரல, கர்த்தருடைய மகிமையை வெளிப்படுத்துவதற்காக வந்தான். விசுவாசித்தான் ஆகிய நான் பேசுறான். இன்றைய தினம் அந்த கோலியாத்தை கொன்று அவன் தலையை வாங்கி ஆகாய்த்து பறவைகள் போடுவேன். இவனை கொன்றதுனாலே இஸ்ரவேலில் ஒரு தேவன் உண்டு என்பதை பூலோகத்தார் யாவரும் அறிய கடவார்கள். ஆமே, இந்த பூலோகத்தார் யாவரும் அறிய கடவார்கள். விசுவாசித்தவன் பேசினான். பயந்தவன் பயந்து நடுங்கினவன் எல்லாம் தொட நடுங்கிங்க. 1,00,000 பேர் சவுலுடைய வேலையாட்கள், 1,00,000 பேர் தொட நடுங்கிங்க. தாவீதுடைய இருதயம் பயப்படல. உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே ஒரு மதிலை தாண்டுவேன், என் கைகளை யுத்தத்திற்கும் என் விரல்களை போருக்கும் பயிக்க வைத்த தேவன் என்று கர்த்தர் சொல்றான். அவன் கர்த்தரை பற்றி சொல்றான். அல்லேலூயா. தாவீதுக்கு இருந்த விசுவாசம், நம்பிக்கை, அவிசுவாசத்தை 1,00,000 பேருக்கு இருந்த அவிசுவாசத்தை நீக்கி போட்டது. அல்லேலூயா. ஒரு சின்னவன் ஒரு பெரியவன் அடிப்பது விசுவாசம். அல்லேலூயா. நீங்க பயந்து தான் எந்த காரியத்தையும் உங்களால செய்ய முடியாதுங்க. பயப்படவே கூடாது. எந்த காரியத்தை குறித்து நீ என்ன பண்ணக்கூடாது, பயப்படவே கூடாது. பயம் இல்லாமல் முன்னேறி செல்லணும். ஆமென், அல்லேலூயா. நிறைய பேர் பிரச்சனைகளை பார்த்து பயப்படுவாங்க, போராட்டத்தை பார்த்து பயப்படுவாங்க. அது எம்மாத்திரம். இந்த கோலியாத் எம்மாத்திரம். இவனை நான் கொன்று இவன் தலையை நான் வாங்குவேன் சொன்னபடி செய்தானா இல்லையா? அல்லேலூயா. இது கர்த்தர் சொன்னாரா, இவன் சொன்னானா? தாவீது கிட்ட கர்த்தர் சொன்னாரா, இவனே சொல்றானா? இவன் என்ன விசுவாசத்தான அதை பேசினது தான் அவன் செய்தான். அல்லேலூயா. நம்ம பேசுறது தான் நம்முடைய வாழ்க்கை நடக்கும். நீ பெற்றுக்கொண்டது எல்லாம் உன் வாயினாலே. மரணமும் ஜீவனும் எங்க இருக்குது? உன் வாயில தான் இருக்குது. மரணமும் ஜீவனும் வாயில் தான் இருக்குது. நீ பேசுற வார்த்தை விசுவாச வார்த்தையா இருந்தா, நம்பிக்கையுள்ள வார்த்தையா இருந்தா, இந்த உலகத்தில் நீ வெற்றி பெற முடியும். உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். உங்க விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். உங்க விசுவாசம் தான். நான் சொல்றேன், உங்க விசுவாசம் தான் உன்னை வெற்றியாளனா மாற்றும். உங்க விசுவாசம் தான் இந்த உலகத்தை ஜெயிக்க முடியும். உங்க விசுவாசம் தான் உன்னை உலகத்தில் போராட முடியும். உனக்குள்ள விசுவாசம் இருந்தால் போதும். அல்லேலூயா. விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். உன்னால் விசுவாசித்து பேசு. நீ என்ன பேசுறீங்க? பக்தி விருத்திக்கு எதுவான வார்த்தைகளை என்ன பண்ணணும்? பேசணும். சபை எதுக்கு இருக்குது? நல் வார்த்தைகளை பேசணும். பக்தி விருத்திக்கு பேசணும். இது உங்களுக்காக நான் சொல்லின்னு இருக்கிறேன். நீங்க பக்தி விருத்தி அடையணும் என்பதற்காக சொல்லின்னு இருக்கிறேன். ஆமென், அல்லேலூயா. கோலியாத்தை தலையை வாங்கினான். சவுல் கொண்டது 1000, தாவீது கொண்டது 10,000 இருந்தது என்று பாடினார்கள். ஆமென், அல்லேலூயா. இது வரைக்கும் உங்களுக்கு பாட்டு இல்லாத இருக்கும். நீங்க கொண்டு போட்டீங்கன்னா, பிரச்சனைகளை தீர்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு பாட்டு வரும். ஆமென், அல்லேலூயா. உன்னை உலகத்தார் எல்லாம் புகழ்ந்து பாடுவாங்க. ஆமென். பிரச்சனைகளுக்கு கண்டு பயப்படாதீங்க. எங்க பிரச்சனை வருதோ அந்த பிரச்சனையை நீங்க ஜெயிச்சிடுங்க. பிரச்சனைகளை நீங்க ஜெயிக்கும் போது தான் பெரிய ஆளா மாற முடியும். அந்த பிரச்சனையை பார்த்து நீங்க பயந்துட்டீங்கன்னா அந்த 1,00,000ல் 1,01 ஆயிடும். நீங்க பிரச்சனைகளை பார்த்து பயப்படக்கூடாது. பிரச்சனைகளை எதிர்த்து போராடணும். ஆமென். நல்ல போராட்டத்தை போராடினேன் என்று பவுல் சொல்றார். விசுவாசத்தை நல்ல போராட்டத்தை போராடினான். எவ்வளோ பிரச்சனைகள் ஒரு பக்தி விருத்திக்கு ஏதுவாக
அவருக்கு போராட்டம் இருந்தது, இயேசுவை மறுதளிக்கும்படி போராட்டம் இருந்தது. ஆனால் எந்த சூழ்நிலையிலும் அவர் என்ன பண்ணல, தலை வணைஞ்சு குடிக்கல, எங்கேயும் போய் என்ன பண்ணல, பணிந்து போகல, விசுவாசத்தில் நிலைத்திருந்தார். பக்தி விருத்திக்கு ஏதுவான வார்த்தைகளை பேசினார், கவலைப்படாதவர்கள் பேசினார், நல்ல வார்த்தைகளை பேசினார். கவலைப்படாதீங்க, எல்லாரையும் பார்த்து சொல்றார், கவலைப்படாதீங்க, குறைவுகளை பேசக்கூடாது. ரெண்டாவது மூணாவது என்ன பண்ணாது, குறைவுகளை பேசக்கூடாது. என்ன குறைவு பேசி நிற்கிறோம் இன்னைக்கு? நிறைய குறைவுகளை என்ன பண்ணுறோம், பேசுகிறோம். நிறைவை பேசணும். எதை பேசணும்? நிறைவுகளை பேசணும். நான் குறைவுள்ளவன் அல்ல, எல்லாம் எனக்கு பூரணமாய் சம்பூர்ணமாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை பேசணும். கர்த்தரை தேடுவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. அப்போ பூரணமான நன்மைகள் கர்த்தரிடத்தில் வரும். எனக்கு வானத்தை பூமி உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து ஒத்தாசை வரும், ஆசீர்வாதம் வரும். வானத்தில் பல கனிகள் எனக்கு திறக்கப்படும். நான் ஆசீர்வாதமாக இருப்பேன், நான் குறைபட்டு போக மாட்டேன். அல்லேலூயா. கர்த்தர் எனக்கு பூரணமானதை தருவார், சம்பூர்ணமானதை தருவார். ஆபிரகாமை ஆசீர்வதித்தது போல என்னையும் கர்த்தர் ஆசீர்வதித்து உயர்த்துவார். ஈசாக்கு 100 மடங்கு ஆசீர்வாதத்தை பெற்றது போல நான் பெறுவேன். யாக்கோபை போல நான் ஆசீர்வாதமாக இருப்பேன். அல்லேலூயா. குறைவுபடக்கூடாது, பட்டினியாக இருக்கக்கூடாது, பசியாக இருக்கக்கூடாது. விசுவாச பிள்ளைகள் விசுவாசத்தை வளரணும். உங்கள் கை சுறுசுறுப்பாக இருக்கணும், ஆளுகை செய்யணும், உங்கள் வேலையிலே சுறுசுறுப்பு இருக்கணும். ஆமே, எல்லா காரியத்திலும் நீங்கள் ஜெயம் பெற முடியும், வெற்றியாளராக மாற முடியும். ஒருவன் போதித்தால் கர்த்தருடைய வார்த்தை கொண்டு போதிக்க கடவான் என்று பேதுரு சொல்றார். 1 பேதுரு 4:11 சொல்லுகிறது. ஒருவன் போதித்தால் கர்த்தருடைய வார்த்தையின்படி போதிக்க கடக்கணும். கர்த்தருடைய வார்த்தையின்படி போதிக்கணும். கட்டுக்கதைகளும் சீர்கெட்ட கிளவி பேச்சுகளும் நாம் சபையில் பேசக்கூடாது. ஆமே, எதை பேசணும்? ஒருவன் போதித்தால் கர்த்தருடைய வார்த்தையின்படி தான் போதிக்கணும். கர்த்தருடைய வார்த்தை இல்லாத இடங்கள் எத்தனையோ பேர், நிறைய இடங்களில் கர்த்தருடைய வார்த்தை இல்லை. சபை மக்களே, நீங்கள் கர்த்தருடைய வார்த்தை காது கொடுத்து கேட்கணும். நாம் போதித்தால் யாருடைய வார்த்தை போதிக்கிறோம்? நாம் சுயமாக எதுவும் போதிக்கல. கர்த்தருடைய வார்த்தையின்படி நம்ம என்ன பண்ணணும்? போதிக்கிறவளா இருக்கணும். அல்லேலூயா. கடன் வாங்கக்கூடாது என்று சபைக்கு நம்ம போதிக்கிறோம். ஆனால் எத்தனை பேர் நான் கடன் பட்டு இருக்கிறேன்னு சொல்ல முடியும்? உங்கள் கையை வைத்து சொல்லுங்கள். நான் உங்களுக்கு ஆலோசனை தான் சொல்ல போகிறேன். நான் என் வாழ்க்கையில் கடன் இருக்குது, அது சரி பண்ணிக்கலாம். சபை எதுக்கு? பிரச்சனைகளை தீர்க்கிறது தான் சபை. பிரச்சனைகளை தீர்க்கிறது தான் சபை. அப்போது அன்பிலே அன்றி வேறொன்றிலும் கடன் படக்கூடாது என்று வேத வசனம் சொல்லுது. என்ன சொல்லுது? அன்பில் தவிர வேறொன்றிலும் கடன் படக்கூடாது என்று வேத வசனம் சொல்லுது. அப்போ அன்பில் மட்டும் நம்ம கடன் படணும். அப்போ வேத வசனம் என்ன சொல்லுது நான் கவனிக்கணும். அப்போ கடன் வாங்கலாமா? இந்த உலகம் என்ன பண்ணுது? நம்ம கடன்காரனாக மாற்றுவதற்கு இந்த உலகம் என்ன பண்ணுது? முயற்சி செய்துக்கிட்டே இருக்குது. என் ஃபோனில் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கா, 25 லட்சம் உனக்கு ஃபைனான்ஸ் தரோம், 25 லட்சம் உனக்கு லோனு தரோம், 10 லட்சம் தரோம், 12 லட்சம் தரோம், 3 லட்சம் தரோம், ஃபைனான்ஸ் தரோம். எத்தனையோ ஃபோன் வருது. எதுக்காக? என்னை ஆசை காட்டி எதையாவது என்ன பண்ணுறது, என்னை கடன்காரனாக மாற்றுவதற்கு இந்த உலகம் என்ன பண்ணுது? முயற்சி பண்ணுது. நான் ஒன்றுக்கும் என்ன பண்ணுறதில்ல, பதில் சொல்லுவதில்லை. ஆமீன், அல்லேலூயா. நீ கடன் வாங்காது இருப்பாய், அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய் என்று வேத வசனம் சொல்லுகிறது. நான் ஒன்றும் இல்லாத இருந்தபோது கூட நான் கடன் வாங்கிறதுக்கு மாட்டேன் என்பது தீர்மானிச்சிட்டேன். சின்ன வயசுலேயே யார்கிட்டையும் நான் என்ன பண்ண மாட்டேன், கடன் வாங்க மாட்டேன் என்று தீர்மானம் சின்ன வயசுலேயே எடுத்துட்டேன். ஏன்னா உபாகமம் 28:12 சொல்லுகிற, நீ கடன் வாங்காத இருப்பாய், அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய். இந்த வசனத்தை நான் சத்தியத்தை ஏற்றுக்கொண்ட போது இனிமேல் நான் கடன் வாங்க மாட்டேன். ஆண்டவரே, கடன் வாங்க மாட்டேன், நீ எனக்கு போஷிக்கணும், நீ தான் என்னை ஆசீர்வதிக்கணும் அப்படின்னு சொன்னால், இது வரைக்கும் இந்நாள் வரைக்கும் இந்த வசனத்தின் அடிப்படையிலே விசுவாசித்து என்ன பண்ணுறேன், வாழ்கிறோம். அல்லேலூயா. விசுவாசித்து வாழணும். விசுவாசித்து என்ன பண்ணணும்? வாழணும். அந்த வசனத்தின் அடிப்படையில். ஒரே டைம் எனக்கு ஞாபகம் இருக்குது, என் தம்பி கண்ணை ஏதோ ஒரு வார்த்தை சொன்னேன், இப்போ என்கிட்ட காசு இல்லைடா அப்படின்னு சொன்னபோது என்ன பண்ணிட்டேன், டக்குன்னு ஜிபேலேருந்து நான் ஒரு 10,000 ரூபா உனக்கு நான் அனுப்புகிறேன் அப்படின்னா, நான் அனுப்புடா, நான் வந்த உடனே நான் உனக்கு என்ன பண்ணுறேன்,
அதை தந்துடுறேன். அது ஒரு முறை மட்டும் எனக்கு ஞாபகம் வருது. இது வரைக்கும் நான் யார்கிட்டையும் கடன் படலை. ஆனால் அது கூட அவன் அன்பின் நிமித்தமாக அதை கொடுத்தது. ஆமே, அதை நான் வாங்கணும்னு கூட எண்ணம் கிடையாது. அது கை நீட்டி நான் வாங்கலை, அன்பின் நிமித்தம் அதை கொடுத்தா போல. எப்போ சத்தியத்தை நம்ம என்ன பண்ணணும், நேர்மையாக பேச தெரிஞ்சுக்கணும். பாருங்க, வாங்கவே கூடாது, கடன் வாங்கவே கூடாது. யார்கிட்டையும் என்ன பண்ணக்கூடாது, கை நீட்டி எனக்கு இல்லை, என் தேவைகள் குறைவாக இருக்குது, அதனால் என்ன பண்ணக்கூடாது, கை நீட்டி யார்கிட்டையும் என்ன பண்ணக்கூடாது, வாங்கக்கூடாது. அப்படி வாங்காத இருக்கிறது தான் விசுவாசம். பாருங்க, அப்போ தேவனுடைய வார்த்தையை நான் நம்பி இருக்கும்போது தான் அந்த வசனம் நம்மளுக்குள்ள கிரியை செய்யும். யாரை நம்புறீங்க நீங்கள்? வசனத்தை நம்புறீங்களா, உங்கள் சூழ்நிலையை நம்புறீங்களா? அப்போ வசனத்தை நம்பினா நீங்கள் என்ன பண்ண மாட்டீங்க, கடன் வாங்க மாட்டீங்க. கடன் வாங்க மாட்டேன் ஆண்டவரே, எந்த பிரச்சனையும் வந்தாலும் நீ தான் எனக்கு தேவையில்லை சந்திக்கணும் என்பதே சொல்லுவாங்க. சில பேர் கல்யாணத்துக்காக கடன் வாங்குறாங்க, சில பேர் வேலைக்காக கடன் வாங்குறாங்க, சில பேர் படிப்புக்காக கடன் வாங்குறாங்க, சில பேர் ஆடம்பரமாக வாழ்வதற்காக கடன் வாங்குறாங்க, சில பேர் கார் வாங்க, சில பேர் பைக் வாங்க கடன் வாங்குறாங்க. கடன் இல்லாத ஆளே கிடையாது உலகத்தில், எல்லாரும் கடன் வாங்குறாங்க. அதனால் கடன் வாங்கிறது சரிதான் அப்படின்ட்டு போதிக்க முடியாது. பாருங்க, உலகமே கடன் வாங்குது, இந்தியாவே கடன் வாங்குது. என் பேரில் இந்தியா என்னை கேட்காம கடன் வாங்கியிருக்குது. மோடி நம்மளை கேட்காம எவ்வளோ கோடி கணக்கில் கடன் வச்சிருக்கிறாரு. ஆனால் அந்த கடன் சொல்ல நம்ம என்ன பண்ணக்கூடாது, கடன் வாங்கக்கூடாது. சில பேர் எப்படி கடன், கல்யாணத்துக்கு கடன் வாங்கிடுவாங்க. பாருங்க, லட்சக்கணக்கில் தேவையில்லாத ஆடம்பரமாக கல்யாணத்தை பண்ணிடுவாங்க. கடவுள் சொல்லாத சில காரியங்களை என்ன பண்ணிடுறாங்க, கடன் வாங்கி கடன் கல்யாணம் ஆடம்பரமாக பண்ணுவதற்காக, விளம்பரம் பண்ணுவதற்காக, நம்ம அதை செய்யணும் இதை செய்யணும் சொல்லுவதற்காக என்ன பண்ணிட்டாங்க, ஆடம்பரமாக கல்யாணம் பண்ணிட்டாங்க. கல்யாணம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவன் வறுமை தாண்டவமாடும். சில பேர் வீட்டை கட்டிட்டு, சின்ன வீடாக கட்டணும்னா அவன் கையில் இருக்க காசு வச்சு தான் கட்டணும். பெரிய வீடாக கட்டிடுவான், பெரிய வீடாக கட்டிட்டு கடன் வாங்கின்னு இருப்பான், அங்கங்கே கொடுக்கல எங்கே கொடுக்கலன்னு. அப்போ கடன் வாங்குகிற புத்தி பாருங்கள், அந்த புத்தி மாறல. பாருங்க, நான் ஒருத்தர்கிட்ட சொன்னேன், வீடு கட்டின்னு இருக்கிறாரா, ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பார்ப்பா, நீ கட்டிட்டு சீக்கிரம் கட்டி முடிப்பா அப்படின்னு சொன்னேன். இப்போ கோபுரத்தை கட்டுகிறவன் அது என்ன பண்ணணுமா, அது கணக்கு செலவுகளை பார்க்கணும். வீடு கட்டுறவனும் ஒரு வீட்டை கட்டும் போது அது கணக்கு செலவுலாம் பார்க்கணும். எத்தனை லட்சம் ஆகுது, எவ்வளோ ஆகுதுன்னு கணக்கெல்லாம் பார்க்கணும். அப்போ கணக்கு பார்க்காம ஒருத்தன் வீடு கட்டுறான்னா நடுவில் நின்றுவிடும். நின்றுச்சு நான் கடன் பட வேண்டியதாக இருக்கும், மற்ற மனுஷன் பரியாசம் பண்ணப்பட வேண்டிய சூழ்நிலை வந்துடும். வேத வசனம் என்ன சொல்லுது, ஒரு காரியத்தை நீ தோங்குறீன்னா அந்த காரியத்தை முடிக்கிறதுக்கு உங்ககிட்ட திராணி இருக்குதா நீ பார்க்கணும். ஒரு கல்யாணம் பண்ணுறீங்கன்னா உங்ககிட்ட எவ்வளோ இருக்குது அதை பார்க்கணும். இவன் 25,000 சம்பளம், மாதம் 25,000 சம்பளம். ஆனால் பையனுக்கு மாதம் சம்பளம் 18,000, மாதம் 18,000 20,000 பிள்ளைக்கு ஃபீஸ் மட்டும் கட்டணும். அரசாங்க பள்ளியில் போய் எடுத்து போய் ஸ்கூலில் சேர்த்துருக்கலாம். இவன் 18,000 20,000 வாங்கி இப்போ 5,000 வீட்டில் வச்சுக்கின்னு மிச்சம் 20,000 ஸ்கூல் ஃபீஸ் கட்டிக்கிட்டு எப்படி அவன் வாழ்க்கை முன்னேறும்? ஞானம் இல்லாத செயல். அப்போது நம்ம ஒரு வட்டத்தை போடணும், நம்ம எவ்வளோ சம்பாதிக்கணும் கணக்கு அல்லேலூயா. நம்ம என்ன பண்ணணும், நம்ம செய்கிற காரியங்களை என்ன பண்ணணும், கணக்கு வழக்கெல்லாம் பார்க்கணும். கணக்கு வழக்கு பார்க்காம நம்ம என்ன பண்ணக்கூடாது, எந்த செலவும் பண்ணக்கூடாது. கணக்கு வழக்கு நமக்கு தேவை. கணக்கு வழக்கு இல்லாமல் எந்த காரியத்தையும் நம்ம செய்யக்கூடாது. திட்டம் போடணும். அடுத்த வருஷம் நம்ம செய்ய போனால் இந்த வருஷமே திட்டம் போட்டு என்ன பண்ணணும், அதுக்கான காரியங்கள் எல்லாம் செய்யணும். அப்போ தான் நம்மளுடைய கடன் வாங்காதமாக ஆசீர்வாதமாக இருக்கிறதுக்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். நாமளும் என்ன பண்ணணும், ஜாக்கிரதையாக வேலை செய்யணும். தேவையில்லாத இடத்துல போய் நம்ம கடன் வாங்கிடக்கூடாது. சில பேர் என்ன பண்ணுவாங்க, சீட்டு போடுவாங்க. சீட்டு போட்டு என்ன பண்ணுவாங்க, இவங்க சீட்டு பண்ணுவாங்க, சீட்டு போடுறவங்களும் சில நேரத்தில் சீட்டு பண்ணிட்டு எடுத்துன்னு போயிடுவாங்க, ஏமாற்றி எடுத்துன்னு போயிடுவாங்க. இது மாதிரி இடத்துல என்ன பண்ணுவாங்க, நல்ல இடமா பார்க்கணும். சீட்டு போடுறது குருவி சேர்க்குற மாதிரி சேர்ப்போம். அது நல்ல ஆளாக நல்ல ஆட்களாக பார்க்கணும். அதை சில பேர் என்ன பண்ணுவாங்க, முதல் சீட்டை எடுத்துட்டு கட்டாமல் விட்டு அதில் தேவநாமம் தூசிக்கப்பட்டு கடன் வாங்கின வீட்டாண்ட முன்னாடி நின்றுங்கன்னு. சில பேர் வீட்டாண்டெல்லாம் வாரம் தண்டல்காரன் நின்றுருக்கான். வாரம் நான் பார்க்குறேன். ஒரு சில வீட்டில் நம்ம சபையில் சொல்லலை, உலக மக்கள் மத்தியில் நான் பார்க்குறேன். அப்போது வாரம் என்ன பண்ணுறான், தண்டல்காரன் என்ன பண்ணுறான், வீடுகளில் நிற்கிறான். தண்டல் வாங்கக்கூடாது,
வட்டி வாங்கக்கூடாது, ஸ்பீட் வட்டி வாங்கக்கூடாது. இப்படிலாம் உன்னை கடன்காரனாக மாற்றுக்கிறதுக்கு வழி. கஷ்டப்படு கொஞ்ச நாளைக்கு. அந்த தேவைகள் வேணாம், இப்போ வேணாம், கர்த்தர் எனக்கு சந்திப்பார், அப்போ தேவையை சந்திக்கும் போது நான் வாங்குவேன் அப்படின்னு முடிவு பண்ணுங்க. நான் பைக் வாங்கின முடிவு பண்ணேங்க சின்ன வயசில். மேக்ஸ் 100 வாங்கணும்னு நினச்சேன். அந்த காலத்தில் மேக்ஸ் 100 தான் புதுசு, புல்லட்டுக்கான இது மாதிரி வந்தது பாருங்க. வாங்கணும்னு எனக்கு ஆசை. பணம் சேர்த்தேன். சேர்த்து 36,000 வரையும் சேர்த்தேன். 35,000 30,000 வரையும் சேர்த்தேன். 36,700 ரூபா, 210 37,210 ரூபா இன்னும் ஆகுது. அந்த 5,000 கிடைக்கல. அந்த 5,000 சில்லறை எனக்கு கிடைக்கல. என்ன சொல்கிறாங்க என்கிட்ட இருக்கிறவங்கள கூட சொல்ல, எவ்வளோ வச்சுருக்கிறேன்? 30,000 கொடுத்துட்டு நீ வாங்கிக்கலாமே, 30,000 கொடுத்து என்ன பண்ணலாம், வாங்கிக்கலாமே, டியூ போட்டு வாங்கிக்கலாமே, கடன் மட்டும் வாங்கிக்கலாமே அப்படின்னு என்கிட்ட நிறைய பேர் சொன்னாங்க. 10,000 கொடுத்தா கூட கடன் கொடுப்பானே. கடன் கொடுத்து வாங்கிறது எனக்கு இன்ன வரைக்கும் புரியல. இந்த வரைக்கும் எந்த பொருளும் நான் என்ன பண்ணல, இஎம்ஐன்னு சொல்கிறாங்க, கடனில் நான் என்ன பண்ணல, எடுக்கல. நான் இருக்கிற எல்லா பொருளும் கேஷ் கொடுத்து தான் எடுத்துருக்கிறேன். கேஷ் கொடுத்தா எடுத்துருக்கிறேன். அப்போ கடன் வாங்காது இருப்பாய், அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய் என்று நான் தீர்மானித்த அந்த தீர்மானம் என்ன பண்ணுது, எதுலையுமே நான் என்ன பண்ணல, விட்டு கொடுக்கல. எந்த பொருளையும் நான் என்ன பண்ணலை, கடன் பட்டு நான் எடுக்கவே இல்லை. கார் வாங்கினேன், காரும் கடன் வாங்கலை. புல்லட் எடுத்தேன், புல்லட்டும் கடன் வாங்கலை. டிவிஎஸ் வண்டி வாங்கினேன், ஜூபிட்டர் வாங்கினேன், அதுவும் என்ன பண்ணல, கடன் வாங்கலை. எந்த பொருளையும் நான் என்ன பண்ணலை, கடன் பட்டு எந்த பொருளையும் நான் செய்யலை. இன்றைக்கி செல்ஃபோன் வாங்கிறதுக்கு டக்குன்னு என்ன பண்ணுறாங்க, வருஷத்துக்கு ஒரு முறையாவது செல்ஃபோனை சில பேர் என்ன பண்ணுறாங்க, மாற்றுறாங்க, செல்ஃபோனை மாற்றுறாங்க. இதெல்லாம் என்ன ஆகுது, கடன் ஆகுது. தேவையில்லாத ஒரு காரியத்தில் போய் சிக்கிக்கொள்வதனால கடன் பட வேண்டிய சூழ்நிலை வருது. அப்போ கடன் பட்டவன் கடன் கொடுத்தவனுக்கு அடிமையாகிறான். நம்ம அடிமை ஆகிடக்கூடாது. எதுக்கு அடிமையாகணும், அன்புக்கு மாத்திரமே அடிமையாகணும், வசனத்துக்கு அடிமையாகணும். அப்போது நம்முடைய வாழ்க்கையை மாற்றக்கூடியது எதுனா வசனம். ஆமே, பக்தி விருத்தி உண்டாகணும். உனக்கு ஏன் கடன் இருந்தால் உனக்கு பக்தி விருத்தி உண்டாகாது. கடன்காரன் எப்போ வருவான்னு தெரியாது. அப்பப்போ செல்ஃபோன் நம்பரை மாற்றிக்கினே இருப்பாங்க. நான் பார்த்துருக்குறேன். நிறைய பேர் கடன்காரன்லாம் என்ன பண்ணுவான், நிறைய கடன்காரன்லாம் செல்ஃபோனை நம்பரை அப்பப்போ மாற்றிடுவான். அவனுக்கு நிரந்தரமான நம்பர் இருக்காது. எனக்கு நான் ஒரு நம்பர் தான் வாங்கினேன், ஒரே நம்பர் தான். 2003 வாங்கினேன்னு நினைக்கிறேன். 2025 வரைக்கும் ஒரு நம்பர் தான் என்கிட்ட இருக்குது, ஒரே நம்பர் தான் இருக்குது. சில பேர் மாதம் நம்பர் மாற்றுறது, அடிக்கடிக்கு நம்பர் மாற்றுறது இருக்கும் பாருங்க. அந்த நம்பர் மாற்றுறவங்கலாம் ஃப்ராடுன்னு சொல்கிறாங்க. 5 வருஷத்துக்காவது ஒரு நம்பர் வச்சேன்னு இருக்கணுமா. அதுலேயே 3 மாதத்துக்கு ஒரு ஆள் மாற்றின்னு இருக்கிறான்னா அவன் வந்து கடன் வாங்கியிருப்பான், இல்லைன்னா அது கள்ள காதலில் இருப்பான், இல்லைன்னா அது எங்கேயாவது ஏமாற்றியிருப்பான். இப்படி தான் கணக்கு சொல்கிறாங்க. இப்படியாப்பட்ட ஆட்கள் தான் அடிக்கடி என்ன பண்ணுவான், செல்ஃபோனை நம்பர்லாம் மாற்றிக்கினே இருப்பான். நீங்கள் எப்படியாப்பட்ட ஆள்னு பார்க்கணும். நல்ல ஆட்களாக நம்ம சபையில் பரிசுத்தம் உள்ள ஆட்களாக, பக்தி உள்ள ஆட்களாக நம்ம வாழணும். ஆமீன், அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கை சரியாக இருக்கணும், எல்லா வாழ்க்கையிலும் சரியாக இருக்கணும். அப்போ கடன் வாங்கக்கூடாது, குறைவுகளை பேசக்கூடாது, தரித்திரத்தை பேசக்கூடாது, வியாதிப்பட்டவர்கள்னு பேசக்கூடாது. ஆமீன். இதெல்லாம் பக்தி விருத்தி நமக்கு உண்டாகணும். சபை எதுக்கு, மற்ற மக்களை சபைக்குள்ளே வரணும். நீ சாட்சியாக இருந்தால் தான் மற்ற மக்கள் எல்லாம் சபைக்குள்ளே வருவாங்க. நீ வியாதியாக இருந்தால், நீ பலவீனனாக இருந்தால், நீ கடன்காரனாக இருந்தால் இன்னும் சபை சீர்பொருந்தலையே. நீயே கடன் பட்டு இருக்கிற, நீயே வியாதி பட்டு இருக்கிற, இயேசு உன்னை குணமாக்குவார் நீ போய் சொல்ல முடியுமா? இயேசு உன்னை ஆசீர்வதிப்பார் சொன்னால் நீயே கடன் பட்டு, ஊர் ஃபுல்லாக கடன் பட்டு இருக்கிற, நீ என்னை எப்படி என்னை இயேசு ஆசீர்வதிப்பார்? உன்னையே ஆண்டவர் ஆசீர்வதிக்கல, என்னை எப்படி ஆசீர்வதிப்பார் அப்படின்னு கேட்பாங்களா, கேட்க மாட்டாங்களா? கண்டிப்பாக கேட்பாங்க. நீ எங்களுக்கு சாட்சியாக இருப்பின்னு இயேசு சொன்னார். அப்போ நம்ம சாட்சியாக இல்லைன்னா பைபிளை எப்படி நம்ம போதிக்கிறோம்? இதை கேட்குற நிறைய பேருக்கு என்ன வரும், பல பேருக்கு பல தாட்ஸ் வரும். இந்த வசனத்தை கேட்கும்போது யூடியூப் சேனலில் போச்சுன்னா பல பேருக்கு பல தாட்ஸ் வரும். கேட்கும்போதே என்னடா இப்படிலாம் போதிக்கிறாங்கண்ணா, எப்படி போதிக்கிறது? பின்ன நீயே சாட்சியாக வாழலைன்னா எப்படி மற்றவர்கள் இயேசு நல்லவர் என்று அற்புதம் சுகமாக்குறவர் என்று சொல்லுவேன்? உன் வாழ்க்கையிலே அந்த தெய்வீக சுகம் இல்லையே, உன் வாழ்க்கையிலே அந்த ஆசீர்வாதம் இல்லையே. அப்போ நீங்கள் பக்தி விருத்தி அடைய வேண்டும் என்பதுக்காக இதையெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஊழியக்காரன் கடன் வாங்குவான். சில பேர் ஊழியக்காரன் விசுவாசிக்கிட்டே கடன் வாங்கிக்கிறேன். நிறைய பேர் எனக்கு தெரியும், விசுவாசிக்கிட்ட கடன் வாங்கிக்கின்னு பேர் கெட்ட பேர். சில பேர்லாம் 2 லட்சம் 3 லட்சம் 4 லட்சம் எழுதி கொடுத்து
வாங்கிட்டான். லேண்டு வாங்கிறதுக்கு, கோடிக்கணக்கில் லேண்டு வாங்கிறதுக்கு விசுவாசிக்கிட்ட கடன் போட்டான் பாருங்க. ஊழியக்காரன் சென்னை பட்டணத்தில் நிறைய ஊழியக்காரன் இப்படி தான் விசுவாசிக்கிட்ட கடன் பட்டு வாங்கினான். நீ கடன் படக்கூடாது என்று வேத வசனம் சொல்லுது. போதிக்கிற நீ தவறாக நடந்தா நீ பரிசேயன் தான். பரிசேய வேத வசனத்தை போதிக்கிற நீ, உனக்கு ஞானம் இல்லை, உனக்கு அறிவு இல்லை, சத்தியத்தின்படி உனக்கு நடக்க மனசு இல்லை, பண ஆசைக்கார நீ. லேண்டு ஆசை வேணும். லேண்டு ஆசைன்னா நீ சொந்த பணத்தில் வாங்கு, காணிக்கை கொடுத்தா காணிக்கெல்லாம் சேர்த்து வச்சு வாங்கு. ஆடம்பர கார் வாங்க தெரியுதுல்ல, ஆடம்பர கார் வாங்க தெரியுதுல்ல உனக்கு. ஏன் உனக்கு ஆலயத்தை கட்டுறதுக்கு உனக்கு மனசு இல்லை? ஒரு டியூப் லைட்டு கட்டுறதா இருந்தால் கூட காணிக்கை காசில் கட்ட மாட்டான். யாராவது வாங்கி கொடுப்பியா? ஃபேன் வாங்கி கொடுப்பியா? ஃப்ரிட்ஜ் வாங்கி கொடுப்பியா? ஏசி வாங்கி கொடுப்பியா? இதெல்லாம் சரியான ஆட்கள் கிடையாது பாருங்க. இன்னைக்கு சபையில் சம்பாதிக்கிற ஆட்கள் மேடையில் நிற்கிறாங்க, சத்தியத்தை போதிக்கிற ஆட்கள் இல்லை. சபை எதுக்கு? பக்தி விருத்தி அடைவதற்கு. நீங்கள் சீர்பொருந்தணும், நீ கடன் இல்லாத வாழணும், நீ சுகமாக வாழணும், தரித்திரம் இல்லாத வாழணும், நீ பரிசுத்தமாக வாழணும், வசனத்தின்படி வாழணும், வசனத்துக்கு உன்னை ஒப்பு கொடுக்கணும். வசனம் என்ன சொல்லி வாசித்து என்ன பண்ணணும்? வாழ்க்கையை அமைச்சு கொள்ளணும். அதுதான் வாழ்க்கை, அதுதான் நல்ல வாழ்க்கை. அப்படி வாழாம இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கை வசனத்தின்படி வாழாம, ஒருவன் போதித்தால் வசனத்தின்படி என்ன பண்ணுவான்? போதிக்கணும். இன்னைக்கு வசனத்தின்படி போதிக்கிறாங்க, கடன் வாங்கக்கூடாதுன்னு போதிக்கிறான். அந்த ஊழியக்காரன் கடன் வாங்கினா என்ன அர்த்தம் சொல்லுங்க? கடன் வாங்கக்கூடாது நான் உனக்கு போதிச்சுட்டு ஊரு ஃபுல்லாக நான் கடன் வாங்கிட்டு எல்லார்கிட்டையும் கடன் வாங்கிட்டு கடன் வாங்கக்கூடாதுன்னா ஊருக்கு தான் உபதேசம். என்ன பண்ணா? ஊருக்கு தான் உபதேசம். அப்போ எனக்கு கிடையாது. பேசுறது யாரோன்னா பேசிடலாங்க. பரிசுத்தமாக இரு, நீ பரிசுத்தமாக வாழ மாட்ட. நிறைய விஷயங்கள் அப்படிலாம் இருக்குது பாருங்க. உபதேசத்தில் நிறைய கோளாறு இருக்குது. ஒருவன் போதித்தால் என்ன பண்ணணுமா? வாசிங்க 1 பேதுரு புத்தகத்தில் 4:11. ஒருவன் போதித்தால் தேவனுடைய வாக்கியத்தின்படி போதிக்க கடனும். தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுது அதெல்லாம் நம்ம போதிக்கணும். கடன் வாங்கக்கூடாது. சபையில் நல்ல வார்த்தைகளை நம்ம என்ன பண்ணணும்? பேசணும். நீதிமொழி 19:7 வாசிங்க. தரித்திரனை அவனுடைய சகோதரர் எல்லாரும் பகைக்கிறார்களே. தரித்திரர்கள் எல்லாரும் சகோதரர் பகைக்கிறார்கள். ஏழையா இருந்தா கூட பிறந்த சகோதரன் என்ன பண்ணுவான்? நம்மளை பகைப்பான் என்று சாலமோன் ஞானி சொல்றான். ஏழையா மட்டும் இருக்கக்கூடாது. எத்தனை அதிகமாய் அவன் சிநேகிதர் அவனுக்கு தூரம் ஆவார்கள். எத்தனை அதிகமாக நேசித்த சகோதரர்கள், சிநேகிதர்கள், நண்பர் கூட என்ன பண்ணுவாங்க? நீ தரித்திரன் அடைஞ்சிட்டா, ஒன்றும் இல்லாத போயிட்டீன்னா என்ன ஆயிடுவான்? உன்னை எல்லாரும் தூரம் போயிடுவாங்க, உங்ககிட்டே வரமாட்டாங்க. யோபுக்கு நட்பு வந்தது பாருங்க. அந்த 3 பேரும் அப்புறம் அப்படியே தூரமாக போயிட்டானுங்க. எல்லாம் இழந்தது போதே இழந்து போயிட்டான்னு தெரிஞ்ச உடனே எல்லாரும் என்ன பண்ணாங்க? விலைக்கு போயிட்டாங்க. நீதிமொழி சொல்றாரு, எத்தனை பேர் அதிகமாக அவன் சிநேகித்தார்கள், ஆனாலும் அவனை விட்டு என்ன பண்ணாங்க? தூரம் போயிட்டாங்க. அவர்களுடைய வார்த்தைகளை அவன் நாடுகிறான், அவைகளோ வெறும் வார்த்தைகளே. அவன் வார்த்தைகளை நாடுகிறார்கள், ஆனால் அந்த வெறும் வார்த்தையாகுது. அவன் வார்த்தையில் எந்த மதிப்பும் மரியாதையும் கிடையாது. தரித்திரனுடைய பேச்சு எந்த மரியாதையும் கிடையாது, எந்த மதிப்பும் கிடையாது பாருங்க. ஏழையாக இருக்கிறவன் எந்த சொல்லு சொன்னாலும் ஏற்றுக்கொள்ள மாட்டான். பெரிய பணக்காரன் வந்து என்ன பண்ணுவான்? எந்த வார்த்தையை சொன்னாலும் ஏற்றுக்கொள்வாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்போ பணக்காரனுக்கு ஒரு நீதி, ஏழைக்கு ஒரு நீதியாக இருக்கிறது. அதே நீதிமொழியில் 18:10 வாசிங்க. 18:10. கர்த்தரின் நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான். கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம். 18:10 வாசிங்க. 11 வாசிங்க. ஐஸ்வர்யவனுடைய பொருள் அவனுக்கு அரணான பட்டணம், அது அவன் எண்ணத்தில் உயர்ந்த மதில் போல் இருக்கும். ஐஸ்வர்யனுடைய பொருள் அவனுக்கு அரணான பட்டணம், பாதுகாப்பாக இருக்கும். ஐஸ்வர்யம் அவனுக்கு பெரிய பாதுகாப்பாக இருக்கும் என்று சொல்கிறாங்க. ஐஸ்வர்யம் தான் அவனுக்கு பெரிய பாதுகாப்பாக இருக்கும்னு அவன் நினைக்கிறான். அவன் எண்ணத்தில் உயர்ந்த மதிலாக இருக்கிறதா. உயர்ந்த மதில் ஐஸ்வர்யம் தான் என்னை பாதுகாக்கிறது, ஐஸ்வர்யம் தான் என்னை உயர்த்துகிறது. ரெண்டுமே போதிக்கணும் பாருங்க. பணத்தை வச்சுக்கின்னு என் வாழ்க்கை எல்லாத்தையும் நான் கட்டிடுவேன், பணத்தை வச்சு எல்லாத்தையும் என் வாழ்க்கை எல்லாத்தையும் முடிச்சிடுவேன், அப்படி பணத்தையே மாத்திரம் நம்புகிற மனுஷன் அவன் என்ன பண்ணுவான்? விழுந்து போவான்.
கர்த்தர் நீதிமான் வாசிங்க 10 வாசிங்க. கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாய் நீதிமான் அதுக்குள்ளே ஓடி சுகமா இருப்பான். ஆமென், அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்தை நீ நம்பணும். பணத்தை நம்ப கூடாது. இந்த பூமியில நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, பணத்தை போதிச்சா கடன் வாங்க கூட அப்படிலாம் போதிச்சுட்டு டக்கு என்ன பண்ணுவாங்க. யாரை நம்பணுமா? கர்த்தரை நம்பணும். ஐஸ்வர்யத்துக்கு காரணம் யாரு? கர்த்தர். உயர்வுக்கு காரணம் யாரு? கர்த்தர். ஆசீர்வாதத்துக்கு காரணம் யாரு? கர்த்தர். நீ பணத்துக்கு முன்னாடி ஓடக்கூடாது. பணத்தை தருகிற தேவன் அவர். ஆமென். ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிற பலனை உனக்கு தருவார். அவர் தான் உனக்கு ஐஸ்வர்யத்தை தருவார். அவர் தான் உனக்கு பணத்தை தருவார். சிறியவனை புழுதிலிருந்து உயர்த்தி பிரபுக்களோடு ராஜாக்களோடு உயர்த்த பண்ணுகிற தேவனா இருக்கிறார். தாவீது சொல்றாரு, நீங்க 1 நாளாகமம் 29ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நீங்க வாசித்தீங்கன்னா, கனமும் மகிமையும் உம்மாலே வருகிறது, ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது. ஐஸ்வர்யமும் கனமும் யாரால் வருகிறது? உம்மாலே வருகிறது. கர்த்தரால் மாத்திரமே ஐஸ்வர்யம் கனம் வருகிறது. வெள்ளியும் பொண்ணும் கர்த்தருடையது. ஐஸ்வர்யம் யாருடையது? கர்த்தருடையது. அப்போ இந்த உலகத்தில் இருக்க மக்கள் எல்லாம் சொல்லுகிறது வெள்ளியும் பொண்ணும் கர்த்தருடையது. நாம் சொல்லின்னு இருக்கிறோம். ஆனால் வெள்ளியும் பொண்ணும் நம்மகிட்ட இல்லை. பணமும் எல்லா தீமைக்கும் வேறா இருக்குதுன்னு அப்படி சொல்லின்னு இருக்கிறாங்க. பணம் எல்லாத்துக்கும் உதவுன்னு மறந்துடுறாங்க. பணம் ஒரு வசனத்தை படிப்பாங்க, இன்னொரு வசனத்தை என்ன பண்ண மாட்டாங்க, படிக்க மாட்டாங்க. அந்த வசனத்தினுடைய ஆழ்கருத்தை மனதில் நம்ம என்ன பண்ணணும், பதிக்கணும். வசனத்தை என்ன பண்ணணும், முழுமையாக அறிந்து கொள்ளணும். பணம் எல்லாத்துக்கும் உதவும். பணம் இல்லாத எதையாவது செய்ய முடியுமாங்க? பணம் இல்லாத யாரையும் எதாவது செய்ய முடியுமா? எதுவுமே செய்ய முடியாது. அப்போ பணமும் நம்மளுக்கு தேவை. அதுக்கு முன்னாடி நல்ல குணம் தேவை. கர்த்தரை பின்பற்றணும். வாசிங்க 1 நாளாகமம் 29:12 வசனமா 11-12 வாசிங்க. ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது. ஐஸ்வர்யமும் கனமும் யாரால் வருகிறது? உம்மாலே வருகிறது. சில பேர் பிசாசுனால் வருதுன்னு சொல்லிட்டாங்க. ஐஸ்வர்யம் கனமும் உம்மாலே வருகிறது, பிசாசுனால் வருதுன்னு சொல்லிட்டாங்க. இந்த வசனத்தை அவங்க சரியா படிக்காதனால என்ன பண்ணாங்க, ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறதுன்னு தாவீது சொல்றான். தாவீது வயதான காலத்திலே அவனுக்கு இருந்த பொருள் ஆஸ்திகள் எல்லாம் ஏராளமாக இருந்தது. ஐஸ்வர்யம் கனமும் உம்மாலே வருகிறது. வாசிங்க. தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர், எல்லாவற்றையும் நீ தான் ஆளுகிறீர். உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு. எல்லாவற்றையும் ஆளுகிறீர். இந்த பூமி வானம் பூமி எல்லாத்தையும் நீ தான் ஆளுகிறீர். உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு. உம்முடைய கரத்தில் தான் சத்துவமும் வல்லமை உண்டு. எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும். எவரையும் மேன்மைப்படுத்த கனப்படுத்த உம்முடைய கரத்தினாலே ஆகும். எல்லாரும் யாரா இருந்தாலும் சரி, ஆண்டவர் உயர்த்த அவரால் ஆகும். ஆண்டவர் என்ன உயர்த்த மாட்டார் என்று நீ நினைக்காதீங்க. ஆண்டவர் உங்களை உயர்த்துவா. முழுமையா நீங்க ஆண்டவரை நம்பி விசுவாசித்து வாழ்க்கையை நீங்க கட்டுவீங்கன்னா கர்த்தரை மாத்திரம் தேடுவீரண்டா. அவரே நம்முடைய ஐஸ்வர்ய சம்மனரா இருக்கிறார். அல்லேலூயா. பிலிப்பு எழுதும்போது, பிலிப்பியர் புஸ்தகத்தை எழுதும்போது 4:19, என் தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தினாலே என் குறைவெல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள் மகிமினாலே நிறைவாக்குவா. என் தேவன், பவுல் சொல்றார், என் தேவன் ஐஸ்வர்ய சம்பனர், வானத்தையும் பூமியும் படைத்தவர், எல்லாவற்றையும் உண்டாக்கினவர். வெள்ளியும் பொண்ணும் அவருடையது, ஐஸ்வர்யம் அவருடையது, எல்லாம் அவருடையது. பூமியும் அது நிறைவும் கர்த்தருடையது, வானங்கள் கர்த்தருடையது, பூமியில் உள்ள மகிமை எல்லாம் கர்த்தருடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது. எல்லாம் அவருடையது. நீங்கள் அவருடையவர்கள், அவருடைய பிள்ளைகள். அப்பாவுடைய சொத்து யாருக்கு? பிள்ளைகளுக்கு தானுங்க. ஆமீன், அல்லேலூயா. ஆமீன், அல்லேலூயா. எத்தனை பேருக்கு சந்தோஷம் இருக்குது? ஆமீன். இந்த வசனங்களை நீங்க கேட்கும்போது உங்களுக்கு சந்தோஷம் வரணும். நீ கடன் படக்கூடாதுங்க. விசுவாசத்தினால் நீதிமான் படைப்பான். இனி நான் கடன் வாங்க மாட்டேன் என்று தீர்மானம் பண்ணுங்க. இதுதான் உங்களுக்கு சொல்ற ஒரு வார்த்தை. சபையில் பிரச்சனைக்கு தீர்வு உண்டாக்கும்படியாக சொல்றேன். பக்தி விருத்தி உண்டாகணும்னா நீ கடன் பட்டு இருந்தால் உனக்கு பக்தி விருத்தி உண்டாகாது. நீ வியாதியா இருந்தால் உனக்கு பக்தி விருத்தி உண்டாகாது. நீ தரித்திரனா இருந்தால் பக்தி விருத்தி உண்டாகாது. நீ குறைவுபட்டு இருந்தா, நீ பயந்து இருந்தா, நீ கலங்கி இருந்தா பக்தி விருத்தி உண்டாகாது. கேட்கிறவருக்கு பிரயோஜனம் உண்டாகும்படியாக, பார்க்கிறவருக்கு பிரயோஜனம் உண்டாகும்படியாக உன் வாழ்க்கை இருக்கணும். அல்லேலூயா. உன் வாழ்க்கை சரி பண்ணணும். அதுக்கு தான் சபை வைத்திருக்கிறார். அதுக்கு தான் சபையை ஆண்டவர்
அப்போஸ்தலர் நடவடிக்கை அது வேண்டாம், அதெல்லாம் வேண்டாம். சரி, ஓகே. இன்றைக்கி இன்றைக்கி தான் சப்ஜெக்ட். நான் இப்போ தான் வரேன் உங்களுக்கு. ஆமே, சபை பக்தி விருத்தி உண்டாக சபையில் என்ன பண்ணணுமா, எதற்காக ஆண்டவர் சபை வைத்தார்? எபேசியர் புஸ்தகம் நிறைய இருக்குது, அது நேரம் இல்லை. ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிவிட்டு நான் உங்களுக்கு முடிக்க போகிறேன். எபேசியர் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சபை சரீரமான சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காகவும். பரிசுத்தவான்கள் சீர் பொருந்தும் பொருட்டு சபை எதற்காக ஆண்டவர் வைத்தார் என்றால், நாம் அனைவரும் குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமனப்பட்டவர்களாகிய கிறிஸ்துவுடைய நிறைவான வளர்ச்சி அளவுக்கு தக்கதாக பூரண புருஷராக வரைக்கும். நம்ம எல்லாரும் எப்படி வரணுமா? நிறைவான வளர்ச்சி, கிறிஸ்துவை பற்றுகிற அறிவு, பூரண புருஷர்களாகும்படியாக, பூரண புருஷராகவும் வரைக்கும். நாம் அனைவரும், நம்ம எல்லாருமே இந்த உலகத்தில் இயேசுவை விசுவாசிக்கிற அனைவருமே குமாரனை பற்றும் விசுவாசத்திலே. சபை எதற்கு? இயேசுவை பற்றுகிற விசுவாசத்திலே வளர வேண்டும். நாம் எல்லாரும் இயேசுவை விசுவாசிக்கணும். இயேசு கர்த்தர், இயேசு ஆண்டவர், இயேசு இரட்சகர், இயேசு உயிர்த்தெழுந்தவர், என் தேவன். அவர் வரப்போகிறார். 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்தவர், பரலோகத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டவர். கடைசி நாட்களில் 2ஆம் வருகையில் அவர் வரப்போகிறார். இதெல்லாம் விசுவாசம். இந்த விசுவாசத்தை நம்ம என்ன பண்ணக்கூடாது? எல்லாரும் ஒருமனப்பட்டு விசுவாசிக்கணும். நாம் அனைவரும், எல்லாரும் சபை, நாம் இந்த சபை மாத்திரமல்ல, உலகத்தில் இருக்க எல்லா திருச்சபையிலும் நாம் அனைவரும் குமாரனை பற்றுகிற விசுவாசத்திலே பூரண வளர்ச்சி உள்ளவர்களாக புருஷராக வேண்டும். பூரண வளர்ச்சி வேண்டும். அறகுறையா இருக்கக்கூடாது. கடவுள் யார் என்பதை தெரிந்து கொள்ளணும். ஆண்டவர் யார் என்பதை தெரிந்து கொள்ளணும். அதுக்கு தான் சபை. நீ எதற்காக சபைக்கு வந்த? இயேசு கிறிஸ்து யார் என்பதை நீ அறிய வேணும். நீ அவரை அறிகிற அறிவிலே பூரண வளர்ச்சி அடையணும். பூரணமா இருக்கணும். இயேசு ஆண்டவர் என்று, கடவுள் என்பது தெரியணும். விக்கிரக ஆராதனை தவறு. விக்கிரகங்களுக்கு முன்னாடி போய் உட்காருவது தப்பு. ஆமென். அந்தகார இருளை விட்டு நம்ம விலகி, பொல்லாத காரியங்களை விட்டு விலகி, ஆச்சரியமான ஒளியிடத்தில் கொண்டு வந்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட ராஜரீக ஆசாரிய கூட்டமாக இருக்கிற நாம பின்னாடி போயிட்டு மறுபடியும் அந்தகார இருளிலே போய் உட்காந்து நம்ம என்ன பண்ணக்கூடாது? விக்கிரகங்களுக்கு முன்பாக பந்தியை போட்டுன்னு உட்காரக்கூடாது. அங்கே போயிட்டு என்ன பண்ணக்கூடாது? எதையும் செய்யக்கூடாது. நாம் அனைவரும், மேலும் நாம் அனைவரும் தேவகுமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும், விசுவாசத்திலே, இயேசு கிறிஸ்துவை பற்றுகிற விசுவாசத்திலே நீ வளரணும். உனக்கு விசுவாசத்தை தொடங்கினவர் முடிக்கிறோமா? இயேசுவை பற்றி ஓடிக்கொண்டே இருக்கணும். இயேசு மேலே உனக்கு நம்பிக்கை இருக்கணும். இயேசு என்னை குணமாக்குவா, இயேசு எனக்கு அற்புதம் செய்வா, இயேசு எனக்கு பரலோகத்துக்கு கொண்டு போவா, இயேசு ரத்தத்தினாலே பாவங்கள் மன்னிக்கப்பட்டு இருக்கிறது. விசுவாசத்திலும் அறிவிலும், விசுவாசத்தில் மாத்திரம் அறிவிலும், அறிவில கூட இயேசு இருக்கணும். ஆமே, தேவன் அறிகிற அறிவிலே உனக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று வேத வசனம் சொல்லுது. நீ அறிவிலும் ஒருமனப்பட்டவளாகி, எல்லாரும் ஒருமனப்படணுமா? இந்த விஷயத்தில் எல்லாருக்குள்ள இந்த ஒருமனம் வரணும். எந்த ஒருமனம்? தேவனை பற்றுகிற விசுவாசத்திலே அறிவிலே ஒருமனப்பட்டவளாகி கிறிஸ்து நிறைவான வளர்ச்சியிலே, நிறைவான வளர்ச்சி, குறைவான வளர்ச்சி இல்லை, நிறைவான வளர்ச்சி. எல்லாரும் என்னை பின்பற்றுங்கள் என்று பவுல் சொன்னாரே, என்னை போல நீங்களும் பின்பற்றுங்கள் என்று சொன்னாரே. கிறிஸ்துவுக்காக சாவு எனக்கு ஆதாயம், கிறிஸ்து எனக்கு ஜீவன் என்று சொன்னாரே. கிறிஸ்துவை பின்பற்றினவர் சொல்றாரு. நிறைவான வளர்ச்சி என்பது என்ன? நீங்கள் உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் உன் தேவனாய் கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடு அன்பு கூறுவது. ஆமே, அதுதான் நிறைவான வளர்ச்சி. அங்க ஒரு கால் இங்க ஒரு கால் வைக்க கூடாது. ஆமே, இயேசுக்காக வாழ்ந்தா இயேசுக்காக வாழு. அப்படி வாழனா அப்படியே விட்டுட்டு ஓடு. வாழ்ந்தா இயேசுக்காக வாழு. ஆமே, இயேசு உனக்காக ஜீவ பலியா ஒப்பு கொடுத்தாரு. உன் பாவங்களுக்காக, உன் அக்கிரமங்களுக்காக, உன்னுடைய அநியாயத்துக்காக இயேசு சிலுவையில மரித்தாரே என்று வேதம் சொல்லுதே. அவர் நமக்கு பதிலாக கிருபாதார பலியாக மாறினார் என்று வேதம் சொல்லுகிறது. அவரை விசுவாசிக்கிறதுக்கு, அவரை நம்புவதற்கு நமக்கு என்ன வெக்கம் இருக்குது? வெக்கப்பட வேண்டிய நாம தான் அந்தகார கிரியில் இருந்தோம், பாவத்தில் இருந்தோம். அவர் பரிசுத்தமுள்ள தெய்வம், நமக்காக பாவ பலியாய் மாறிவிட்டாரே. அவரை விசுவாசிக்கிறதுல, அவர் அறிகிற அறிவிலே வளர்வதற்கு நமக்கு என்ன வெக்கம் இருக்குது?
வெக்கப்படக்கூடாது. ஆமென், அல்லேலூயா. நாம் அனைவரும், எல்லாரும் சொல்லுங்க, நாம் அனைவரும் கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே ஒருமனப்பட்டவர்களாகி நிறைவான வளர்ச்சியிலே பூர்ண புருஷராக மாறும்படியாக, பூர்ண புருஷர்களாக மாறணும். ஆமென். குழந்தைகளாக இருக்கக்கூடாது, பூர்ண புருஷர்களாக மாறணும். நாம் எல்லாரும் இயேசுவை பற்றி அறிவிலே வளரணும். அப்புறம் என்ன சொல்றாரு? பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு. சபை எதற்கு? பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு. அப்படின்னா என்ன அர்த்தம்? பரிசுத்தவான்கள் தான், ஆனால் இன்னொன்று என்ன பண்ணலை? சீர்பொருந்தலை. எல்லாரும் நான் சொல்லுங்க, யாருன்னா நான் எல்லாத்தையும் சீர்பொருந்திட்டேன், நான் எல்லாத்துலேயும் சீர்பொருந்திட்டேன், அப்போ உனக்கு சபை தேவையில்லை, நீ வீட்லேயே உட்காந்துக்கலாம். நான் எல்லாத்துலேயும் பர்ஃபெக்டாக இருக்கிறேன், நான் பூர்ணமாக இருக்கிறேன்னா நீ சபைக்கு வர தேவையில்லை. ஏன்னா உனக்கு யாரும் போதிக்க வேண்டிய அவசியம் கிடையாது, நீ கேட்கவும் மாட்டேன். ஆமென், அல்லேலூயா. இது நமக்கு சபைக்கு மாத்திரம் இல்லை, எல்லா சபைக்கும் சொல்கிறோம். ஆமென். பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு. அப்போ சீர் இல்லாத இருக்கிற வாழ்க்கை, ஒழுங்கில்லாத இருக்கிற வாழ்க்கை, சீர்கட்டு இருக்கிற வாழ்க்கை சீர் பொருந்துவதற்காக சபை இருக்குது. எதற்காக சபை? உன்னை சீர் பொருந்த, கிறிஸ்துவை பற்றி ஒரு மனதிலே வளர, அப்புறம் சுவிசேஷத்தின் வேலைக்காக. சபை எதுக்கு இருக்குது? சுவிசேஷத்தின் வேலைக்காக. நீங்கள் எதற்காக இருக்கிறீங்க? சுவிசேஷ வேலை. சுவிசேஷத்தின் வேலை எது? சுவிசேஷத்தின் வேலை. எத்தனை பேர் நான் சுவிசேஷத்தின் வேலை? எல்லாரும் இப்போ சீர்பொருந்து மட்டும் சேர்ந்துக்கிறீங்க, ஆனால் சுவிசேஷத்தின் வேலையை மட்டும் என்ன பண்ணல, செய்யலை. சுவிசேஷத்தின் வேலைக்காகவும். அப்போது இந்த சுவிசேஷம் எல்லா ஜனங்களுக்கும் அறிவிக்கப்படணும். வேத வாக்கியத்தின்படி இயேசு கிறிஸ்து பாடுபட்டு 3ஆம் நாளிலே மரித்து உயிரோடு கூட எழுந்தார். வேத வாக்கியத்தின்படி இது நடந்தது. அவர் மீண்டும் வரப்போகிறார் என்கிற சத்தியத்தை சுவிசேஷமாக அறிவித்தார்கள். அப்போஸ்தலர்கள் எல்லாரும் இயேசு கிறிஸ்துடைய மரணத்தை தெரிவித்தார்கள். அல்லேலூயா. அவருடைய பிரசங்கமே என்ன தெரியுமா? சுவிசேஷமே என்ன தெரியுமா? இயேசு மரித்தோரிலிருந்து உயிரோடு கூட எழுந்தார். அப்போஸ்தலர் ஒரு தோமான்றவன் யாரு? யூதாஸ். அவன் இடத்த, அப்போஸ்தலருடைய இடத்த அவன் விட்டுட்டு போயிட்டான். இந்த ஊழியத்துக்காகவும் இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் எடுத்து உயிரோடு கூட எழுந்த நாள் மட்டும் வரைக்கும் நம்மோடு கூட இருந்தவர்களை ஒருவனை தெரிந்து கொள்வோம், நாம் இயேசு கிறிஸ்துடைய உயிர்த்தெழுதலுக்கு சாட்சி கொடுக்க. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துடைய உயிர்த்தெழுதலை சாட்சி கொடுப்பதற்காக தான் உன்னை என் சபையில் ஆண்டவர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. நீ இயேசு உயிரோடு கூட இருக்கிறார் என்பதை காண்பிக்கணும். இயேசு உயிரோடு கூட இருக்கிறார் என்பதை சொல்லணும். இயேசு ஜீவிக்கிறார் என்று சொல்லணும். அதற்காக தான் சபை எதற்காக வைத்திருக்கிறார் என்றா, அந்த சுவிசேஷ வேலையை நீ செய்யணும், சுவிசேஷத்தை நீ சொல்லணும். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், இயேசு குணமாக்குறவர். நீ சீர்பொருந்தணும், மற்றவழி சீர்பொருத்தி கொண்டு வரணும். ஆமே. முதல் நம்ம சீர்பொருந்தணும். முதல் நம்முடைய வாழ்க்கையிலே சீர்கட்டு இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் நம்ம என்ன பண்ணணும்? சீர்பொருந்தி சீர்கட்டு இருக்கிறவங்கள சீர்படுத்துகிற இடத்துக்கு கொண்டு வரணும். எது சீர்படுத்துகிற இடம்? சபை தான் சீர்படுத்துகிற இடம். அவனுடைய வாழ்க்கையை என்ன பண்ணுது? இங்கே தான் அவனை சீர்படுத்துது. எத்தனை பொல்லாத மனுஷனுக்கு சபையில் வந்து திருந்து இருக்கிறாங்க. சபை எதுக்கு? பரிசுத்தவான்களுக்கு அல்ல. யாருக்கு சபை? பாவிகளுக்கு தான் சபை. ஆமென், அல்லேலூயா. பாவிகளாக வந்தவங்க பரிசுத்தமாக்கப்படுகிறார்கள். அவர்கள் எல்லாரும் பூர்ண வளர்ச்சி அடையணும். எந்த மாதிரி? இயேசுவை போல பூர்ணமாக மாறணும் என்பதுதான் பிதாவின் சித்தம். நீங்கள் எல்லாம் தேவன் அறிகிற அறிவிலே வளர்ந்து இயேசுவை போல எல்லாரும் குமாரனை பற்றி அறிகிற வளரணும். நீங்கள் இயேசுவை போல மாறணும், பூர்ண சர்க்குணராய் மாறணும். சுவிசேஷத்தின் வேலைக்காக ஆண்டவர் சபையை தெரிந்து கொண்டார். அப்போ இந்த சபையிலிருந்து என்ன பண்ணணும்? சுவிசேஷம் அறிவிக்கப்படணும். நம்ம பட்டணத்திலே, நம்ம கிராமத்திலே சுவிசேஷம் அறிவிக்கப்படணும். அதற்காக நீண்ட நாட்கள் நம்ம என்ன பண்ணுறோம்? எங்கள் குடும்ப ஜபத்திலே நான் பண்ணிட்டு இருக்கோம், தனி ஜபத்தில் நான் பண்ணிட்டு இருக்கோம். அல்லேலூயா. அக்டோபர் 4ஆம் தேதி சனிக்கிழமை, வருகிற சனிக்கிழமை, அடுத்த சனிக்கிழமை நினைக்கிறேன், அக்டோபர் 4ஆம் தேதி நம்ம ஏரியாவில் முழுவதும் சுவிசேஷத்தை அறிவிப்பதற்காக ஒரு டீம் வராங்க. ஆமே. போன மாதம் வரேன்னாங்க, முடியல. நான் இந்த மாதம் கண்டிப்பாக கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க, நாங்கள் வரோம். அந்த சுவிசேஷ வேலைக்காக. சபை எதுக்கு? அவங்க கேட்குறாங்க, கேட்காம போகிறாங்க, கெட்ட வார்த்தை பேசுகிறாங்க, அவமானப்படுத்துகிறாங்க, எதுவானாலும் இருக்கட்டும், சுவிசேஷத்தை அறிவிப்பது நம்முடைய கடமை. நான் யூதருக்கும் கிரேக்கருக்கும் ஞானிகளுக்கும் மூடருக்கும் கடனாளியாக இருக்கிறேன். கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை நான் சொல்லுவதற்கு வெட்கப்படேன் என்று பவுல் சொன்னாரே, என்னை பின்பற்றுங்கள் என்று சொன்னாரே. சபை எதற்கு? இயேசுவை பற்றி அறிவிக்க தான் சபை.
இயேசுவை பற்றி சொல்கிறதுக்கு தான் சபை. அல்லேலூயா. நாம் இருக்கிற பகுதியில், நாம் வசித்து கொண்டு இருக்கிற இந்த இடங்களிலே நாம் இயேசுவை பற்றி சொல்லணும். நீ இருக்கிற இடத்துல இயேசுவை பற்றி சொல்லணும். எப்படி சொல்லணும்? நீ உட்காந்து வீட்டில் ஜெபம் பண்ணிட்டு போங்க, 2 வார்த்தை 3 வார்த்தை சொன்னாலே போதும். ஆமீன், அல்லேலூயா. 2 வார்த்தை 3 வார்த்தையிலே பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்வார். நீங்கள் போய் ஒரு மனுஷனை ரட்சிப்புல கொண்டு வந்து உட்கார வைக்க முடியாது. நீங்கள் பேசுகிற வார்த்தை கேட்டு ஆவியானவர் கிரியை செய்வார். உன் மனசில் அந்த ஆசை இருக்கணும். நான் சுவிசேஷம் சொல்லுவேன், ஆண்டவரே இந்த மனுஷனை ரட்சி என்று சொன்னால் ஆவியானவர் பலத்த கிரியை செய்வார். அல்லேலூயா. சுவிசேஷ வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடையவும். கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை, கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை. நாம் எல்லாரும் யாரு? நம்ம எல்லாம் யாருங்க? கிறிஸ்துவின் சபை. அப்போ கிறிஸ்துவின் சபை பக்தி விருத்தி அடையணுமா? நம்ம எல்லாரும் என்ன பண்ணணும்? எல்லாரும் ஒன்னா இருக்கிறோம். இயேசுனா இருக்கிறாரா? தலையா இருக்கிறார். நம்ம எல்லாரும் தனித்தனி அவயமா இருந்தாலும் இயேசு யாரா இருக்கிறார்? நமக்கு இயேசு தான் நமக்கு தலையா இருக்கிறார். இயேசு தலையா இருக்கும்போது நம்ம எல்லாரும் யாரா இருக்கிறோம்? சரீரமா இருக்கிறோம். அந்த சரீரம் எப்படி ஆக போகுது? பக்தி விருத்தி அடையணும். நீங்க தான் அந்த சரீரம். இயேசுடைய சரீரம் நீங்க தான். அப்போ இயேசுவின் சரீரம் நீங்க எப்படி ஆகணும்? பக்தி விருத்தி அடையணும். எதில் பக்தி விருத்தி அடையணும்? ஒருமனப்பாட்டிலும் அறிவிலும் குமாரனை பற்றி விசுவாசத்திலும் நற்சீர் பொருந்தினவர்களாகவும் சுவிசேஷத்தின் வேலைக்காகவும் எல்லாத்திலும் என்ன பண்ணணுமா? நிறைவான வளர்ச்சி. குமாரனை போல இயேசு எப்படி ஊழியம் செய்தாரோ, இயேசு எப்படி ஜனங்களை குணமாக்கினாரோ, இயேசு எப்படி நல்ல குணத்தை உடையவராக இருந்தாரோ, இயேசு எப்படி அன்பு கூர்ந்தாரோ, இயேசு எப்படி நல்ல காரியங்களை செய்தாரோ, அதே மாதிரி பூரண புருஷர்களாக வரும்படியாக குட்டி இயேசுக்களாக. ஆமென், அல்லேலூயா. நீங்க எல்லாரும் இயேசுவை போல மாறணுமா? அதுதான் பிதாவின் விருப்பம். நான் சொல்லலைங்க. அப்புறம் நான் இயேசு போலன்னா அந்தி கிறிஸ்துன்றாங்க டக்குன்னு. நம்ம அப்படி சொல்லலை. அல்லேலூயா. நம்ம எல்லாரும் அப்பாவை போல மாறணும். ஆமென், அல்லேலூயா. நம்ம எல்லாம் ஏசாப்பா போலே என்ன பண்ணணும்? மாறணும். ஏசாப்பான்னு சொல்லக்கூடாது. சில பேர் சொல்லுவாங்க. அப்போ எப்படி தான் சொல்கிறது? அப்படி சொல்லுப்பா. ஏசாப்பான்னு சொல்லக்கூடாது. சில பேர் சொல்கிறாங்க ஏசாப்பான்னு சொல்லக்கூடாது. பிதா. ஆமீன், அல்லேலூயா. நம்மளுக்கு தகப்பனாக இருக்கிறார். அல்லேலூயா. உறவு முறையில் பார்க்க போனால் இயேசு நமக்கு அண்ணன். உறவு முறையில் போனால் நமக்கு இயேசு யார்? மூத்த சகோதரன். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு தெரியும் இயேசு நம்ம மூத்த சகோதரன்? அவர் முதல் பேரானவர் என்றால் நம்ம எல்லாம் எத்தனையாவது? அதுக்கப்புறம் வரிசையில் வரும். ரெண்டாவது நபராக இருக்கிறோம். நம்ம எல்லாரும் கிறிஸ்துவை பற்றின ஒருமனப்பாட்டில் வளரும்படியாக நம்ம ஆண்டவர் தெரிந்து கொண்டான். கிறிஸ்துவ சரீரமாகிய சபை பூரண வளர்ச்சி உள்ளவளாக மாறணும். அப்போ சரீரம் என்று என்ன? அவர் தான், கிறிஸ்து தான் நமக்கு தலையாக இருக்கிறார். சபைக்கு, எல்லா திருச்சபைக்கும் இயேசு தான் தலை. அப்போ நம்ம எல்லாம் யாராக இருக்கிறோம்? இயேசுடைய சரீரமாக இருக்கிறோம். அப்போ இயேசுவின் சரீரத்தில் கண் இருக்குது, மூக்கு இருக்குது, வாய் இருக்குது, காது இருக்குது, தொண்டை இருக்குது, கை இருக்குது, கால் இருக்குது, நிறைய விரல் இருக்குது, கீழே காலில் விரல் இருக்குது, எல்லா ஃபால்ஸ்லையும் உள்ள ராஜ உறுப்புலாம் இருக்குது. அப்போ இயேசுடைய சரீரம் என்று சபை என்பது பல வகையான ஊழியங்கள் இருக்குது. தெரிஞ்சு இருக்குது, தெரியாமல் இருக்குது. மூளை நம்மளுக்கு தெரியாது எங்கே இருக்குதுன்னு, கிட்னி எங்கே இருக்குதுன்னு நமக்கு தெரியாது. உள்ள உறுப்புகள் நிறைய உறுப்புகள் இருக்குது பாருங்க. எல்லா உறுப்பும் நமக்கு தெரியாது. சில பேர் மறைவான ஊழியத்தை செய்வாங்க. மறைவான ஜெபம் பண்ணுவாங்க, மறைவாக கொடுப்பாங்க. அந்த ஊழியம் தெரியவே தெரியாது. கை இருக்குது, கால் இருக்குது. சில பேர் நல்லா ஆராதனை பண்ணுவீங்க, சில பேர் நல்லா ஜெபம் பண்ணுவீங்க, சில பேர் நல்லா ஊழியம் செய்வீங்க, சில பேர் நல்லா உதவி ஊழியம் செய்வீங்க. ஆனாலும் எந்த ஊழியத்தை செய்தாலும் நம்ம எல்லாரும் யாரு? கிறிஸ்துவுடைய சரீரம். அப்போ நம்ம எல்லாரும் பிரிந்து கிடக்கிறல்ல. ஆதாம் ஆண்டவர் உண்டாக்கும் போது அவருடைய சரீரத்திலிருந்து தான் அவர் உண்டாக்குனார் ஆதாம் ஏவால. அதே போல நம்மையும் கூட என்ன பண்றாரு? அவருடைய சரீரத்தில் தான் நம்மளே என்ன பண்ணியிருக்கிறாரு? உண்டாக்கி இருக்கிறாரு. ஆதாம் ஏவாலும் தனித்தனி ஆள் கிடையாதுங்க. ஆதாம் ஏவாலும் தனித்தனி ஆள் கிடையாது. ஆதாமும் ஏவாலும் ஒன்று தான். ஆதாம் இல்லைன்னா இவர் ஏவாள் அறகுறை தான். 2 பேரும் சேர்ந்தாதான் பூரண புருஷர்கள். நாமும் கிறிஸ்துவும் சேர்ந்தாதான் பூரண புருஷர்களாக இருக்க முடியும். ஆமே. இன்னும் நிறைய வசனங்களை, வேத வசனங்களை விளக்கி காட்டலாம். நேரம் இல்லை.
அடுத்த வாரம் முடிஞ்ச அடுத்த வாரம் இதே வசனத்தை வைத்து அடுத்த வாரத்தில் என்ன பண்ணலாம், பிரசங்கிக்கலாம். சபையானது எதுக்குன்னா நிறைவான வளர்ச்சி, பூரண புருஷர்களாக மாறும்படியாக, நீங்கள் ஒருமன பாட்டிலும் தேவனை அறிகிற அறிவிலும் வளரும்படியாக, சீர்பொருந்தும்படியாக. வாழ்க்கை நிறைய சீர்பொருந்தாத காரியம் இருக்குது, அதெல்லாம் சீர்பொருந்தணும். நம்ம நிறைய முன்னாடி சொன்னல, அதெல்லாம் சீர்பொருந்தணும். இதெல்லாம் நமக்கு சத்தியத்தின்படி நடக்காதனால சீர் இல்லாத இருக்குது. நம்ம சீர் பொருந்தணும், எல்லாவற்றிலும் சீர் பொருந்துவது தான் சபை ஆண்டவர் வைத்திருக்கிறார். அப்போ சபை எதுக்கு கொடுக்கப்பட்டிருக்குன்னா சீர் பொருந்துவதற்கு, தேவனை அறிகிறதுக்கு. ஆமென், அல்லேலூயா. எல்லாரும் எழுந்து கொள்வோம். ஆமென், ஸ்தோத்திரம்.